இந்த வருஷம் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை இருந்தா பத்தாது, பரீட்சைக்கு நல்லா படிக்கணும். அவளுக்கு என்னடி மேஜர் விட்டு பொண்ணு பணம் கொடுத்தாலும் பாஸ் பண்ண வச்சிருவாங்க. நாம தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். போடி. கிருஷ்ணா சாப்பிடு கொடு. எதுக்குமா? நானே டிரைவ் பண்ண போறேன். ஐயோ வேண்டாமா, நான் வண்டியை உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்க அப்பா செஞ்சா என் ஒத்துமே போயிடுமா? இப்ப நீ சாவி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ காலேஜ் கரெக்ட் டயத்துக்கு வரலன்னு நான் அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ வேண்டாமா, நான் புள்ள குட்டிக்காரன். ஏய் வாங்கடி, கார்ல இருங்க. முருகா, இன்னைக்கு ஏமா மாட்ட போறானோ? அந்த ஆளை எப்படி ஏமாத்திட்டேன்னு பாத்தீங்களா? ஐயோ என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு தான் அப்பா வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எப்படியா நானும் முதல்ல இறங்கணுமே. நானும் எப்படி இறங்குறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். சுமாரியா பேசாம குதிங்கடி. எப்படி இறங்குறது? ஹாஸ்டல்ல சுவரேறி குதிக்கிறீங்களா? அந்த மாதிரி குதிங்க. சரி இறங்குடி. போங்க. கல்ல தரக்க முடியல. கல்ல பாத்து. யோகனை என்ன? பா. ஏய் டோரே. பாத்து இறங்குடி. பாத்து. கிருஷ்ணா அம்மா வண்டி எடு. கொஞ்சம் இருங்கம்மா. ஐயோ ஐயோ என்ன அம்மா, மெக்கானிக் இல்லாம வண்டி எடுக்கவே முடியாதம்மா. இத பாரு கிருஷ்ணா, நீதான் வண்டியை ஓட்டினேன்னு அப்பா கிட்ட சொல்லணும். நானா? நான் எங்கம்மா வண்டி ஓட்டினேன்? இத பாரு, நான் தான் வண்டியை ஓட்டினேன்னு தெரிஞ்சது அப்பா ஒரு சீட்டை கிழிச்சிடுவாரு. வேண்டாமா, அப்படியே சொல்லிடுறேன். சரி வாங்கடி. ஏண்டா முருகா, மணி 4:45 இன்னும் குழந்தை வர காணும் மேடா. நீ ஒண்ணு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களே லேட் ஆச்சு, இது காலேஜ்ல படிக்கிற குழந்தை ஆச்சு. அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா என்ன? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஆட்டல் நிறுத்து, என் கால் நோகுது. அதாவதுப்பா, நீ மிட்டர்ல கண்ட இங்க நடக்கிற விஷயம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பீரங்கி துப்பாக்கி தொப்புட்டாதான் உனக்கு தெரியும். அதுல பார்ப்பா, காலேஜ் குழந்தைங்களை டாவடிக்கிறதுன்னு சில காலி பசங்க ஸ்கூட்டர்லயும் டாக்ஸிலயும் மூளைக்கு மூளை மந்திரிச்சு விட்ட கோயில் மாதிரி நிக்கிறானுங்க. அதுல எவன் வாட்டம் போன சுட்டுன்னு கூட்டானோ என்ன சாப்பிடாங்களோ என்ன? முதல்ல ஒன்னு சுட்டுடுவேன் ராஸ்க். என் பொண்ணை பத்தி என்னடா நினைச்ச? சரி விட்டுங்க. என்னம்மா டாக்ஸில வர? நம்ம கார் என்னாச்சு? விட்டுட்டியா? என்னமாச்சு? டாடி ஆக்சிடென்டா? இல்ல அறிவு கிட்ட பாத்து ஓடுறத. இல்ல நான் எங்க சொல்றேன். அப்பா கிருஷ்ணன் கரெக்டா தான் போட்டான். எனக்கு அந்த ஆட்டோக்காரன் நம்ப சரியா ஓட்டல. அப்புறம் கஷ்டப்பட்டு இப்படி ரைட்ல வச்சு, அப்புறம் லெஃப்ட்ல வலிச்சு, அதுக்கப்புறம் நேரா போய், அதுக்கப்புறம் கடைசியில நான் பாஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அது என்ன கிருஷ்ணா? ஆமா ஆரோக்கியப்படுறதுனால பரவாயில்ல. அதே என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஒரே ஒரு குழந்தை இப்ப குளிச்சுட்டு லைனிங் காலுக்கு. சரிப்பா. டேய் முருகா, டிஃபன் துணுட்டேனே. நீ சாப்பிட்டதை கேட்டேன். குழந்தைங்க ரெடி பண்ணிட்டா. நீ தொழில உட்காந்து வாங்குற போ. வணக்கம். என்னையா? வண்டிக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். போன வாரம் ரிப்பேர் பண்ணோம். பாப்பா வீட்டுக்கு மறுபடியும் எவ்வளவு செலவு பாருங்க. என்னது? பாப்பா ஓட்டினால? ஆமாங்க. அப்படியா? சரி, இந்த லிஸ்ட் பிரகாரம் சாமான்கள் எல்லாம் வாங்கி வண்டி ரெடி பண்ணிட்டு. சரிங்க. கிருஷ்ணா. ஐயா, காரை யார் ஓட்டினது? நான் தாங்க. நான் தான். யார் ஓட்டினது? அம்மா தாங்க. என்ன ஏன் போய் சொன்ன? அவங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. அவ சொன்னா நீ சொல்லிடுற? என் குணம் உனக்கு தெரியும்ல. எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவேன், போய் சொன்னா மன்னிக்க மாட்டேன். உனக்கு 10 நாள் சஸ்பெண்ட். ஐயா போடியே. நில்லு. காரை யார் ஓட்டினது? அது வந்து டிரைவர் தான் ஓட்டு. என் குணம் உனக்கு தெரியுமில்ல. டிரைவருக்கு பனிஷ்மெண்ட் 10 நாள் சஸ்பெண்ட். உனக்கு பனிஷ்மெண்ட், உன்னோட 3 நாளைக்கு பேச மாட்டேன். அப்பா என்னது? ஆம்லெட்ல எப்படி வருது? முட்டையா பூ முட்டையா? சுந்தர் சுந்தர், ஏய் திவாகர்,
என்னடா அது இந்த முட்டை உனக்கு ஏதுடா? ஏன்டா நானா போட முடியும்? ஏதோ கோழி போட்டது கடையில வாங்கினேன். இந்த முட்டையை எப்படி போட்டாலும் ஆம்லெட் வர மாட்டேங்குதுடா. ஆம்லெட் வர முட்டை ஒரு முட்டையா? இப்படி போட்டீங்கன்னா இந்த முட்டை மட்டும் இல்ல, எந்த முட்டையுமே ஆம்லெட் வராது. அத்தோட நீ இப்படி முட்டை பொரிக்கிறேன்னு தெரிஞ்சது ஊர்ல எந்த கோழி முட்டையே போடாது. ஏன்? ஏன்டா உன் ஞாபகம் மதிவு அளவே இல்லையா? முட்டையில எது முக்கியமா பூரா கீழே ஊத்திட்டு இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம மந்திரவாதி மாதிரி வித்த காட்டுற. இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுல்ல. நீ இந்த கிச்சன்லயே ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆகு, மத்தத நான் பாத்து. நீ போ. ஐயோ, இவன் கூட ரூம்மேட்டா வந்தானே, என் புத்திய சொல்லணும். ஐயோ, கர்ப்பத்திலே போட்டானே. ஐயோ சுந்தர், சுந்தர், என்னடா பர்மா பஜார்ல ஆசையோட வாங்கின பாரு சட்டை அதுக்குள்ள லூஸ் ஆகி போச்சுடா. மறந்தன தெரியுமா? இது ஏன் சட்டடா இது? ஐயோ, ஒரே இடத்துல இருந்ததா அதான் மாத்தி போட்டுட்டேன். ஒரே இடத்துல இருந்தா மாத்தி போட்டுப்பியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல என் பொண்டாட்டியோட தனியா போயிடணும். சரி சரி, நீ ஆபீஸ் கிளம்புற வழியை பாரு. வாசல்ல உன் ஸ்கூட்டர் இருக்கு, அதுல போ. சைக்கிள் ஏறி கூடாது. போறேன், எனக்கு தான் ஞாபகம் மத்தியா என்ன? ரெண்டு லிட்டர் பெட்ரோல் பொடி. இதுக்கா? என்னையா அது? சைக்கிள் பணம் நிறுத்திக்கிட்டு பெட்ரோல் போட்டு சொல்ற? சாரி, ஸ்கூட்டர்ல வரேன் ஞாபகம் வருதுல, நான் தெரியாம கேட்டேன். யோ, நீ அடிக்கடி இப்படித்தான் ஞாபகமா பேசிக்கிட்டே இருக்கிற. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கியா, போயா. ஒரு கோல்ட் ஸ்பாட் கொடுப்பா. இந்தாங்க. இந்தப்பா. தேங்க்ஸ். ஐயோ, என் ஸ்கூட்டர், ஐயோ ஸ்கூட்டர், ஐயோ திருட்டு போறானே, யாரோ புரியல. வீட்டுல இருந்து சைக்கிள்ல வந்தேன், இப்ப ஸ்கூட்டர்ல வரேன். கலர் குடிச்ச கடையில மாத்திட்டேன் போல இருக்கு. நைஸ் அங்கேயே விட்டுடுவோம். என் சைக்கிள் விடாதீங்க அவனை. என் சைக்கிளை தூக்கிட்டு போறான். விடாதீங்க, விடாதீங்க அவனை. பிடிங்க அவனை. ஐயோ, வண்டி பஞ்சர் ஆகி போச்சே. ஸ்டெப்னி வர இல்ல. ஐயோ, இது நம்ம வண்டி கிடையாது. சைக்கிள் ஸ்கூட்டரை திருடி ஒளிச்சு வச்சுட்டு இங்கேயா சுத்திக்கிட்டு இருக்கேன்? நடரா ஸ்டேஷனுக்கு. சார் நான் தெரியல சார். பேசாத, ஸ்டேஷன் வா. ஐயோ, நான் ஆபீஸ் போடுவேன். உனக்கு ஆபீஸ் வரையா இருக்குது? நடரா ஸ்டேஷனுக்கு. நடரா. என்ன கேஸ் மேன்? சார், சைக்கிள் ஸ்கூட்டரை ஒருத்தர் திருடினா சார். அவனை பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். கூவியான. குட் மார்னிங் சார். சார், இதெல்லாம் நான் திருடல சார். நான் சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. நான் திருடல சார். ஆமா, நீ பாளையங்கோட்டை வக்கீல் ராஜமாணிக்கம் பிள்ளை சன் திவாகர் தானே? ஆமா சார். ஆமா, நீ எப்படி இங்க? என்கிட்ட ஸ்கூட்டர் சொந்தமாவே இருக்கு சார். ஆனா ஸ்கூட்டர் நிக்க வேண்டிய இடத்துல சைக்கிள் நிப்பாட்டிட்டேன், சைக்கிள் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல ஸ்கூட்டர் நிறுத்திட்டேன். இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன். இந்த ஞாபகம் மருந்துனால வந்த கோளாறு சார். உனக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகம் வருது இன்னும் போலியா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சார். அப்படியா? கான்ஸ்டபிள், அந்த சைக்கிளும் ஸ்கூட்டரும் இப்ப எங்கே இருக்கு? வெளியே நிறுத்திருக்கோம் சார். அத சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சு கையெழுத்து வாங்கிங்க. எஸ் சார். திவாகர், சிரம் ப்ளீஸ் சிரம். தேங்க்யூ சார். காஃபிலேயே சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. தோசையில வேற சக்கரையும் சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட சொல்லு. கேட்டுக்கினியா? சக்கரை இல்லாம என்னால எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லு. கேட்டுக்கினியா? கேட்டுக்கிட்டேன். அவருக்கு என்ன? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எல்லாம் அவசர பண்ணோம்.
என் உடம்ப பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், அவங்க வேலையை பார்த்து சொல்லு. ரோதனையா போச்ச. வாங்குற சம்பள தொகையை விட ஜாஸ்தியாவே நான் வேலை பார்க்கிறேன். இந்த வேலையும் பார்த்தா மாசத்துக்கு ரெட்டிப்பு சம்பளம் தரணும். தர முடியுமா? ஏன்பா மேஜர் ஏதோ குழந்தை தெரியாம ஒரு தடவை கார் ஓட்டிடுது, அதுக்கு போய் முறைக்கிய இன்னும் அர்த்தம் நீ கூட தான் சின்ன வயசு எம்மா புழுகுனியோ யார் கண்டா ஏய், நான் சொன்னதுதான். 3 நாளைக்கு நான் அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லு. குட்டிடுமா பேச மாட்டீங்களா? உங்களை எப்படி பேச வைக்கிறேன்னு பாருங்க. என்னமோ தொட மாட்டான்னு பீத்தினியா? இப்ப பொண்ணுக்கு பிறக்க ஏறின உடனே தலைய தட்டிங்க இல்லையா? போப்பா. ஆத்து வெள்ளத்தை கூட தடுக்கலாம், ஆனா அப்பம் பாசத்துக்கு அனுப்பட முடியாது. சாந்தி, 3 நாள் என்னம்மா, 3 நிமிஷம் கூட உன்னோட பேசாம என்ன இருக்க முடியாது. நாங்க தப்பு, என்ன மன்னிச்சிட, என்னோட பேருமா. அதெல்லாம் பேச முடியாது. எங்க என்ன பார்த்து சொல்லு. அப்பா, இதுக்கே பாருங்க. அப்பா, உங்களால மட்டும் இல்லப்பா, என்னால கூட உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. சாப்பிட சாப்பிட. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு எழுச்சவா நிக்கிறான் பாருடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன பஸ்காக வெயிட் பண்றீங்களா? ஆமாங்க. ஐயோ, இங்க பஸ் வராது சார். ஏங்க? அந்த கார்னர்ல ஒரு பஸ்ஸும் லாரியும் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பக்கம் வர பஸ் எல்லாம் அப்படி திருப்பி விடுறாங்க. அப்படின்னா நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க எங்க சார் போறீங்க? கிண்டி வரைக்கும் போறேங்க. அடடே, நாங்களும் கிண்டி தான் போறோம். ஏறிக்கங்க சார், நாங்க டிராப் பண்றோம். பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? இறக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். வாங்க. பரவாயில்லைங்கிறீங்களா? பரவாயில்ல. தேங்க்யூ மேடம். இந்த காலத்துல பணம் கொடுத்தா கூட பஸ்ல ஏத்திட்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கார்ல என்ன ஃப்ரீயா ஏத்திட்டு போறீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப திறந்த மனசுங்க. ரொம்ப நன்றி. இதெல்லாம் சாதாரணங்க, விஷயமே இனிமேதான் இருக்கு. ஓ சரி. சிஸ்டர், இறங்குங்க. இங்கயா? என்னங்க நீங்க கிண்டில இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு பீச்சில் இறக்கி விடுறீங்க? யோ, வழக்கமா நாங்க யாரை ஏத்திக்கிட்டு வராங்க இங்க தான் இறக்குவோம். இதான் உங்க தொழிலா? ஆமா. நீங்க தானே யார் சொன்னீங்க? இப்ப நான் தான் இறக்க சொல்றேன். இறங்கியா? முடியாதுங்க. யோ, இப்ப நீ ஒழுங்கா இறங்கலன்னு வச்சுக்கோ, என் கையை பிடிச்சி இழுத்தாரு கூத்திட்டு போடுவேன். ஹெல்ப் மீ. நான் இறங்குறேன். பாய். டாடா. See you. அப்படியா விஷயம்? என்னடி, என்ன ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறது நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்காம நீ சிரிச்சிட்டு இருக்கிய. அட போடா, அந்த பொண்ணு நம்ம ஒன்ன மட்டும் தான் அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சு நீ பேசிட்டு இருக்க. எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும். மத்த ஆம்பளைங்களை பார்த்து டீஸ் பண்றதே அவளுக்கு தொழில். நீ கவலைப்படாத, அது எப்படி நம்ம வழிக்கு கொண்டாந்துருவோம். ஆமா, நேருக்கு நேர், பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தீரணும். என்ன தெலுங்கு டப்பிங் படம் பேரெல்லாம் சொல்றேன்? என்ன திவாகர், ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? நீ கூட இருக்கியா? வெரி குட் வெரி குட். என்ன மணி சாஸ்திரிகளா இது இவ்வளவு தூரம்? 17ஆம் தேதி அம்மாவுக்கு தவசம். அம்மா செத்து போயிட்டாங்களா? உங்க அம்மா செத்து போன சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவுக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அம்மா இன்னும் சாகலையா? இருக்காளே. ஏன் சார்? ஏன்னு தெரியல. ஆமா, போன மாசம் யாருக்கும் திதி கொடுத்தோமே, அது உங்க அப்பாவுக்கு. இது கூட ஞாபகம் இல்லையா? ரொம்ப ஞாபகம் வருதியான பிள்ளைப்பா. இது பாரு, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அவன் வந்து அதிர்ஷ்டமாவது உனக்கு ஒரு பொறுப்பு அடிச்சு வரட்டும். அது எல்லாம் உணர்ச்சி வந்துடும் சார். நான் வரட்டுமா? மார்க்கெட்டுக்கு போகணும். நான் வரட்டுமா? டிபிக்கெல்லாம் அட்வான்ஸ் தர முடியாது. நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நம்ம விளையாட்டு? உன் கார் இங்க வந்தாலே பஸ் ஸ்டாப்ல யாருமே இருக்கிறது இல்ல, எல்லாம் போயிடறாங்கடி. வர வர உன்னோட விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு சாந்தி. அதுலயும் வயசு பசங்களை கண்டா விட மாட்டேங்கிறியே. சின்ன வயசுல இருந்து பழக்கமா? ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? வயசை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி? அங்க பார். மெல்ல நடமே நீ என்னாகும் முலை மலர் பாதம்.
முருகா. என் பேர் முருகன் இல்லம்மா, கந்தன். சரி கந்தா, என்ன இந்த வேகாத வெயில்ல இப்படி நடந்து போறீங்க? பிரார்த்தனம்மா, கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். பிரார்த்தனை கோயிலுக்கு தான் போணுமா, பீச்சுக்கு போலாமே? போலாமே. ஐயோ, என்ன இது வாக்கிங் ஸ்டிக்? வயசாகி போச்சு இல்லம்மா. அப்படி என்ன சார் உங்களுக்கு வயசாகி போச்சு? ஒரு 35 இருக்குமா? அப்படியே திருப்பி போடு. எது வயச? ஓ, 35னா 53. இது என்ன சார் பெரிய வயசு? என்னம்மா பண்றது? அது சரி, இந்த வயசுல நீங்க போட வேண்டிய சால்வையா இது? ஐயோ, இது நான் போடலம்மா, கோயில்ல போட்டு அனுப்பிச்சாங்க. கந்தா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த வெட்டியை கழிட்டு அழகான ஒரு பேண்ட் போடுங்க. இந்த ஜிப்பாவை கழிச்சிட்டு அழகான ஒரு டிஷர்ட் போடுங்க. என்ன கெட்டப்பா இருக்கும். கரெக்ட் தாம்மா, கெட்டப்பா தான் இருக்கும். இந்த தலை காட்டி கொடுத்துருமே. கவலைப்படாதீங்க, இருக்கவே இருக்கு. பிக் மீன்ஸ் அதாவது டோப்பா தலையில மாட்டணும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாளைக்கு இதே இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்க என்ன சார், லட்சக்கணக்கான பொண்ணுங்க உங்க பின்னாலேயே சுத்துவாங்க. இந்த கெட்டப்ல வந்தா ஏகப்பட்ட பெண்கள் சுத்துவாங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு கூட சுத்த காணுமே. மேல பார்த்தா காக்கா கழுகு தான் சுத்துது. வாங்க வாங்க வாங்க, சொன்ன மாதிரி நீங்களே வந்துட்டீங்களே. எப்படி நம்ம கெட்டப்? நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எங்கேயோ போயிட்டீங்க. எங்க போலாமா? பீச்ல தான் நிக்கிறேன். என்னங்க, உங்களை இந்த கெட்டப்ல பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே இருக்கட்டும் மிஸ். முருகா, ஐயோ, இவன் என் கையை பிடிச்சு இழுக்கிற. ஓடி வாங்க. நீ என் கையை பிடிச்சி எடுத்து நீயே கத்திரியா? நியாயமா நான் இல்ல கத்தணும்? சுமாரியா? ஐயோ, இந்த ஏரியால பேட்ட ரவுடி பிஸ்தா யாரு மேலயா? ஓடி வாங்க, என் கையை பிடிச்சு இழுக்கிற. என்னமா என்ன? இவன் என் கையை பிடிச்சு இழுத்துட்டா. சார், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தீங்கன்னா அடிச்சு புதைச்சு போட்டுப்பானுங்க சார். என்ன நடந்தது? இந்த பொண்ணாலதான் சார். செய்யறதையும் செஞ்சுட்டு அங்க என்ன பாக்குறேன். இங்க பாரு. அங்கிள், நான் கார்ல வந்துட்டு இருந்தேனா, இந்த ஆளு காரை மறிச்சு கையை பண்ணிருச்சு. கையை பிடிச்சு கலாட்டம் பண்ணிட்டான். நம்பாதீங்க சார், இந்த பொண்ணுதான் சார் என் கையை பிடிச்சி எடுத்தா. நான் ஏன் அங்கிள் கலாட்டம் பண்ண போறேன்? பாருங்க, இவன் வேஷம் போட்டு கலாட்டம் பண்ண வந்திருக்கான். பாருங்க, விக்கல. இந்த பொண்ணுதான் சார் இந்த மாதிரி தான் போட்டுட்டு வர ஐயோ, போய் சொல்றான். நான் ஏன் அங்கிள் சொல்றேன்? டோப்பா வைக்குதா? உண்மையை சொல்லியா, என்ன நடந்தது? சார், நேத்து இதே இடத்துல இதான் சார் நடந்தது. ஐ பிலீவ் யூ. இனிமே எந்த பொண்ணு சொன்னாலும் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அலையாது. வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. முருகா, இனிமே கோயிலை விட்டு வெளியே வரவே மாட்டேன். வரேன் சார். சரி, போயா. வெரி குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. ஒரு பொண்ணு, அதுவும் வயசு வந்த பொண்ணுங்கிற, பப்ளிக் ரோட்ல நடு ரோட்ல ஒரு ஆம்பளை இன்சல்ட் பண்றதாவது? வழக்கமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. இதோட ரிவர்ஸா இருக்கு. ஆமா, இதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்ல கண்டிக்கவே மாட்டீங்களா? கண்டிச்சுப்போம். அப்படி கண்டிச்சிருந்தா நீ தான் என்ன பார்க்க வந்திருக்கணும் போலீஸ்னு. எது? ஆமா, ஜாமீன்ல எடுக்க. என்னடா வளர? உன் பொண்ணை ஜாமீன்ல எடுக்க நீ தானடா வரணும். இவ்வளவு செஞ்சதும் உன் பொண்ணுதான். உன் பொண்ணாச்சேன்னு தான் நான் வான் பண்ணி அனுப்பிச்சேன். நல்லா வளர்த்திருக்கடா. கொஞ்சம் கூட பயம் இல்லாம, கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம. விஜய், உனக்கு தான் தெரியுமே, அவ தாய் இல்லாத பொண்ணு. கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் இப்படி விளையாடிட்டு இருக்கிறா. நீ பெத்தவன், உனக்கு அவ செஞ்சது விளையாட்டா இருக்கலாம். ஆனா மத்தவங்க அதை விளையாட்டா எடுத்துக்குவாங்களா? நீ வேணா பாரு, ஒரு நாள் எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் டாடி உங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல போறான். அப்பதான் அவளை பத்தி நீ உணர போற. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து மாப்பிள்ளையோட சொந்தக்காரவங்க எல்லாரும் என் வீட்டுல வந்து தங்கி இருக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் குறைஞ்சது 30-35 இலை சாப்பிட்ட இலை வெளியே வேணும். You're really great. சொந்தக்காரங்களே வேணாம்னு நினைக்கிற இந்த காலத்துல உறவுக்காரங்க மத்தியில உன் பொண்ணு வாழணும்னு நினைக்கிற உன் நல்லெண்ணத்துக்காகவே உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். டியூட்டி மாச்சு, நான் வரேன். டேய் மடையா, சாப்பாடா. முதல்ல உன் பொண்ணு கல்யாண சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த சாப்பாட்டுக்கு நான் வரேன். டேய் டேய்
ரெடியா வா, ஸ்விம்மிங் பூல் போலாம். உனக்கு அறிவு இருக்கா உனக்கு? நான் ஆபீஸ் போகணும். நீ மட்டும் இன்னைக்கு ஆபீஸ் போய் என்ன பண்ண போற? அப்ப மத்த எல்லாரும் லீவா? முண்டா, நீ உலகத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை பாடுற. ஐயோ, நீயும் ஞாபகம் மருதியும். சரி சரி, அழுக்கு சேரத்துக்கு முந்தி ஸ்விம்மிங் பூல் போயிடலாமா? ஐயோ, நான் வர மாட்டோமா, எனக்கு நீச்சல் தெரியாது. என்னடா இது? ஏண்டா போன மாசம் தான் கத்துக்கிட்டேன், அதுக்குள்ளேயா மறந்துட்டேன்? ஏண்டா இப்ப நான் யாருன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீ யாரு? நான் தான் பிஸ்மில்லா கான். கிளாட் டு மீட் யூ. ஷனாய் வேணுமா? ரசி கமன் இரு. சரி சரி, வா போலாம். ஒரு நிமிஷம். இப்ப என்ன யோசிக்கிறேன்? நான் அட்ரஸ் இருக்கேனா? தண்ணியில ஒண்ணும் தெரியாது, வேணா. ஏய், அங்க பாரு, ரெண்டு புது மாப்பிள்ளைங்க நிக்கிறாங்க. புது பிள்ளைடி, எனக்கு பழைய மாப்பிள்ள தான். டேய், தண்ணியில வேண்டாம். எனக்கு நீச்சல் தெரியாதுடா. டேய், இன்னொருத்தர் நீச்சல் தெரியாதுன்னா அஞ்சிரம் போடுவான். நீ உன் ஞாபகம் வருது. உன்ன மாதிரி பசங்க பயப்படுறதுனால தான் நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடலே கிடைக்காம போச்சு. ஆமா, பித்தளைக்கே வழிய காணும், கோல்டுக்கு போயிட்டியா? நீ இறங்க, நீ பித்தளை வெத்தலை அலுமினியம் எல்லாம் வாங்கி தரவா? நீ இறங்கு. ஏண்டி, விளையாடுறதுக்கு ஆளு கட்டலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரியான மாக்கானுங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டானுங்க. வாங்க வாங்கடி. ஏய், சீக்கிரம் மேல ஏறிடி. உன்னை நான் தண்ணியில இறக்காம விடுறதில்ல, இறங்கு. சத்தியமா எனக்கு தெரியாதா? கையால ஆட்டுற நீ. ஏய், வேணாம்டா. அட, எருமைக்கெல்லாம் நீச்சல் தெரியும், உனக்கு தெரியாது நீ. ஹலோ, நீயா? ஏய், நான் அங்க சொல்ல வேண்டியது என்கிட்ட சொல்றேன். நீயா? நானேதான். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா சார்? தெரியாது. வாங்க சார், நான் கத்து கொடுக்குறேன். வாங்க ஓஹோ, இப்படி ஸ்விம்மிங் பூல் பக்கம் வேற ஆம்பளைங்களுக்கு எல்லாம் நீச்சல் கத்துறதுக்கு 5-6 பொண்ணுங்க அலையறீங்களா? வெரி குட். சார், நீங்க எனக்கு தெரியுங்க, எனக்கு வேற இடத்துல வேலை இருக்கு. அடுத்த பூல்ல காத்துட்டு இருக்காங்க. நான் வரேங்க. சார் 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 சார், எங்க ஓட பாக்குறீங்க? வாங்க சார், டேய். நீச்சல் நான் கத்துட்டேன். வாங்க. பனங்காட்டு நரிதாண்டி நான் வச்ச குறிதாண்டி வழியில மரச்சே வசமா பிடிச்சே வழியில மரச்சே வசமா பிடிச்சே விளையாடி பாப்போமா வனதகிதா ஜலஜா. பனங்காட்டு நரிதாண்டி நான் வச்ச குறிதாண்டி வழியில மரச்சே வசமா பிடிச்சே விளையாடி பாப்போமா வனஜா கிரிஜா ஜலஜா. கேளடி மீனா, ஆம்பளதானா, நான் கிட்ட போனா நடுங்குது தானா. தொட்டா என்ன, விரல் பட்டா என்ன, முட்டாள் வேகம் கெட்டா போகும். பட்டணத்து ராசா லட்சணந்தான், பூசணிக்க வாங்கி சுத்தணந்தான். பட்டணத்து ராசா லட்சணந்தான், பூசணிக்க வாங்கி சுத்தணந்தான். பனங்காட்டு நரிதாண்டி நான் வச்ச குறிதாண்டி வழியில மரச்ச வசமா பிடிச்ச விளையாடி பாப்போமா வரஜா கிரிஜா ஜலஜா. பனங்காட்டு நரிதாண்டி நான் வச்ச குறிதாண்டி வழியில மரச்ச வசமா பிடிச்ச. நீரில பாஞ்சி நீச்சல போடு, ஆபத்து வந்தா கூச்சல போடு. காவல் நான்தா, என் கண்ணி நான்தா, வாயா பக்கம் ஏயா வெக்கம். தண்ணி வந்து பாய பள்ளத்துல, தத்தளிக்கும் ஆச உள்ளத்துல. தண்ணி வந்து பாய பள்ளத்துல, தத்தளிக்கும் ஆச உள்ளத்துல. லலலலலா. பனங்காட்டு நரிதாண்டி நான் வச்ச குறிதாண்டி வழியில மரச்ச வசமா பிடிச்ச விளையாடி பாப்போமா வனஜா கிரிஜா ஜலஜா. லா 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 லா. ஹை ஹை ஹை. ஹலோ ஹலோ, நான் தேவி பேசுறேன். தேவியா? ஏய்,
எப்படி மத்தியானம் ஸ்விம்மிங் பூல்ல பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ விளையாட்டா செஞ்சது வினையாயி போச்சு. இப்ப அந்த ஆளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். இனிமேலாவது இந்த விளையாட்டு புத்தி எல்லாம் விட்டு தொலை. இப்ப அவரை உடனே பார்த்தாகணுமே. டேய், என்னடா அது சாதாரண ஜுரத்துக்கு இந்த அனுத்தனத்துல சினிமால அவன் கேன்சரோட பாட்டே பாடுறான். என்ன என்ன செய்யுது? ஏன் அசுஷு குதிக்குதே. டேய், நீ இங்கே இரு, நான் போய் தான் மருந்து வாங்கிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. என்னடா சுந்தர், மருந்து வாங்க போலியா? சுந்தர், என்னடா உன் கை பொம்பளை கைமா இருக்கு? என்னடா பதில சும்மாங்கிற? அங்க தண்ணியில தள்ளி விட்ட இங்க என்ன கொல்ல வந்தியா? ஐயோ பயப்படாதீங்க, நான் பேயில பிசாசும் இல்ல, சாந்திதான் வந்திருக்கேன். சாந்தியா, இங்க எதுக்கு வந்த? இங்க பாருங்க, அன்னைக்கு இட்டு கொடுக்கறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது தப்புதான். இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டதும் தப்புதான். எல்லாத்தையும் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். நான் முன்ன மாதிரி இல்ல, என் மனசை மாத்திக்கிட்டேன். உனக்கு மனசு மாறி இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் டெம்பரேச்சர் குறையல. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட குளிர் ஜுரத்தை நானே போக்குறேன். ஆமா டாக்டர், இப்ப எனக்கு என்ன வைத்தியம் செய்ய போறீங்க? ஆமா, இங்க கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப இங்க குறைஞ்ச மாதிரி இருக்கு. நிச்சயமா குறைஞ்சிருச்சு. இப்ப கை விடுங்க. என்ன சாந்தி? நான் டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்டயா? எதுக்கு? உங்க ஜுரம் எனக்கு வந்துருச்சு. I love you. டேய், ஏந்திரா. சாந்தி, யாரு சாந்தி? என்னை விட்டுட்டு போகாத சாந்தி. இப்பதானே வரேன். என்ன கட்டி போடி சாந்தி. இதுக்கு மேல பிடிச்சா இடுப்பு போடுவா. உன் இடுப்பு எங்க சாந்தி? நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா தேனும் கலந்த செல்ல முது கோல நிலமோடு சேர்ந்த குளிர் தென்றல். பாடு சாந்தி, பாடு. நாதஸ்வரம் கொண்டா சிங்கார வேலை பாடுறேன். அட சீ கூட. ஏய், என்னடா போகும்போது ஜுரத்துல முனையிட்டு இருந்தே இப்ப நம்ம புலம்புறேன். ஒண்ணு இல்ல சுந்தர், நீ போன பிறகு சாந்தி வந்திருந்தா ஐ லவ் யூன்னு சொன்னா. அவ ஒண்ண மட்டும் இல்ல, பாக்குறவங்க பூரா ஐ லவ் யூ தான் சொல்றா. இல்லடா, அவ என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. இது ஒரு தெய்வீக காதல்ன்ற, கல்யாணம் வரைக்கும் போயிடுன்ற. குடுப்பாங்க, அவன் குடி சொன்னா தப்பாதுங்குவாங்க. நலகாரம் பிறக்க போகுது, நலகாரம் பிறக்க போகுது. காரே கபாலே ஜக்கம்மா, இந்த வீட்டுல இருக்கமா கண்ணுக்குட்டி போட போகுது, கண்ணுக்குட்டி போட போகுது. எங்க வீட்டுல 3 காளமாடு, கண்ணுக்குட்டி எப்படியா போடும்? இந்த காளமாடு பசுமாட்டோட சேர்ந்தா கண்ணுக்குட்டி போட போகுது, கண்ணுக்குட்டி போட போகுது. காரே கபாலே ஜக்கம்மா, இந்த வீட்டுல இருக்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது, பிறக்க போகுது. இந்த வீட்டுல இருக்க ஒரே பொண்ணு என் தங்கச்சி, அதுவும் விதவை. குழந்தை எப்படியா பிறக்கும்? பக்கத்து எலக்ட்ரிஷியன் உன் தங்கச்சிக்கு கனெக்ஷன் கொடுக்க போறான், கனெக்ஷன் கொடுக்க போறான். என்னையா பண்றது? பீச புடிங்கிரு, நலகாரம் பிறக்க போகுது. பழைய துணி வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த எலக்ட்ரிஷியன் மூலமா அவன் குடும்பத்துக்கு கெட்டகாலம் பிறக்க போகுது, கெட்டகாலம் பிறக்க போகுது. கட்டம்மா, நலகாலம் பிறக்குது, நலகாலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்கட்டும். இப்போ உனக்கு என்ன வேணும்? வா தம்பி வா, நேத்துல இருந்து ஒரு வருமானம் இல்ல, ஏதாவது கிழிஞ்ச செயல் கூட. கிழிஞ்சது ஒண்ணு இல்ல, இத ஒண்ணா கிழிச்சுக்க. இது 10 ரூபா, இதெல்லாம் கிழிக்க கூடாது. அப்ப 10 குடுகுடுப்ப உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னா இருக்கு. இந்தா, இதுதான் என் விசிட்டிங் கார்டு. குடியிருப்ப சேர்மனே நான் தான். ஏதாவது அவசரமா இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணு. பத்துமா? நல்லா தங்க சருக சேலே எங்கும் பளபளக்க தங்க சருக சேலே எங்கும் பளபளக்க வந்தனே
தங்கச்சரு கச்சலே தங்கச்சரு கச்சலே எங்கும் பாட வழக்க சரியாக வந்தேனையா வந்தேனே வந்தனம் தந்தேனையா வந்தேன் என்று சபைக்கு வந்தனோ தந்தேனையா. முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், பின்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி போம் புருஷன் பொன்னம்மா. வந்தனோ சபைக்கு வந்த. ஏயா முதல்ல பாடின பாட்டே பாடிய இப்பவே பொழுது விடுஞ்சிருச்சு, திரும்ப ராத்திரி வந்துரும்ல. இப்ப பாட போறீங்க, எங்க மாஸ்டர் கூப்பிடுவாங்க. மாஸ்டர் கூப்பிடுவாங்க. மாஸ்டரே பசங்க கேளுங்க, மரியாதையா பாடுங்க. பாட மாட்டோம். பாட மாட்டீங்களா? தம்பி, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்தின. நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் தம்பி. நான் வரேன். சாந்தி, இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுற அளவுக்கு மாறிட்டியே. என்ன இப்படி மாத்தினதே அவர் தானே. எப்படியோ அவரை ஏமாத்தாம இருந்தா சரிச்சிச்சு. நான் இப்போ பழைய சாந்தி இல்லடி. அப்புறம் என்ன, நல்ல நாளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. எதுக்கும் ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? நல்ல காலம் வருதோ இல்லையோ, உங்க ஆளு வராரு. அப்புறம் எனக்கு என்ன வேலை? நான் வரடி. ஹலோ, என்ன சாந்தி கோயில் பக்கம் வந்துட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். சாமி கிட்ட வேண்டிட்டா பத்தாது, பூசாரிட்ட வேண்டிக்கணும். பூசாரியா? அதான் உங்க அப்பா. எங்க அப்பா கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிடுவேன். ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயில் வாசல்ல மீட் பண்ணிருக்கோம். எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன இப்படி பப்ளிக்கா கேக்குற? அதுக்கெல்லாம் தனியா இடம் இருக்கு. சோ, உங்க புத்தி உங்களை விட்டு போகாது. சாரி, தலையில பூ இல்ல. ஒரு நிமிஷம் இரு. சரியா, அழைப்பு கொடுங்க.
பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று புத்தம் புது பூவாய் நான் இங்கே தேன் குளித்த தென்றல் எங்கே ஒத்திகையும் பார்த்து ஓர விழி காய்த்து பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று புத்தம்போது பூவேவா எங்கே தேன் கொளித்த தென்றல் எங்கே ஒத்திகையும் பார்த்து ஒரு வழி காய்த்து பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று பார்வை கண்கள் விழிகள் உடைகள் நாணம் என்னும் பூக்கள் பூக்கும் சூது மாது மடங்கு தொடங்கு மல்லிகை காட்டுக்குள் மன்மத வாசம் விளக்கு என்னென்ன பேசும் பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று புத்தம்போது பூவே வா எங்கே தேன் குளித்த தென்றல் எங்கே ஒத்திகையும் பார்த்து ஒரு விழி காய்த்து பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று பள்ளம் அங்கே வெள்ளம் இரண்டும் கலக்கும் புரண்டும் படுக்கும் நீரோ நீரோ தீயாய் மாறும் வெள்ளம் மீண்டும் எல்லை தாண்டும் அலைகள் நடக்கும் கரையை கடக்கும் ராஜா தோட்டம் ஈரமாகும் பூவுக்கு பூ வைக்க வந்தது வண்டு இனிக்கும் அமுதம் இருக்கும் என்று பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு பக்கம் வரும் ரோஜா ஒன்று புத்தம் புது பூவாய் நான் இங்கே தேன் கொளித்த தென்றல் எங்கே ஒத்திகையும் பார்த்து ஓர விழி காய்த்து லல்லல்லா, லாலல்லா, லல்லல்லா, லாலல்லா. ஏங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஆமா, கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்க போறீங்க? கடவுளே இவளை எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுன்னு வேண்டிக்குவேன். இது கோயிலுக்கு போய் வேண்டிக்க வேண்டிய விஷயம் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கேளுங்க. ஐயோ ஆமா மறந்துட்டேன் சாந்தி. நாளைக்கே வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன். உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. சரியா போச்சு. அவங்க அட்ரஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னடானா கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்ரஸையே கேக்குறீங்க. சரி கேளுங்க. நம்பர் 25 காமராஜர் தெரு, மெட்ராஸ் 87. நம்பர் 25 காமராஜ் ஸ்ட்ரீட், மெட்ராஸ் 86. சச்சா 87. 87. ஓகே வா. வாங்க வாங்க வாங்க. இதான் மேஜர் வீடு. அதோ குഞ്ഞുங்க பார். அதான் மேஜர் பொண்ணு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஐயோ ஏம்மா? உன்னை இல்லையா அவரை. நீ போய் காஃபி கொண்ட போ. வேற என்ன? ஏங்க இவ்வளவு லேட்டு?
சாரி சாந்தி, நீ வந்து வீட் நம்பர் 25 கொடுத்திருந்தியா? நானும் வரும்போது 2525 சொல்லிட்டே வந்தேன். அது சேஞ்ச் ஆகி 52ன்னு நான் வேற வீட்டுக்கு போய் அங்க ஒரு பொண்ணு, அதான் லேட் சரி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, இருங்க அப்பாவை கூப்பிடுறேன். டாடி டாடி, என்னமா? ஐயோ அப்பா வராரு. குட் மார்னிங் சார். மார்னிங். அருமாது டாடி, நான் உங்ககிட்ட சொல்லல, மிஸ்டர் திவாகர் இவர்தான் எங்க டாடி, ரிட்டையர்ட் மிலிட்டரி மேஜர். அதான் மீசையை பார்த்தாலே தெரியுது. நீதான் பொண்ண விரும்புறியா? ம், என்ன பதில் பேசாம நிக்கிற? ஐயோ சொல்லுங்க. சொல்றேன். சாந்தி, எதுக்கும் துப்பாக்கி கொண்டு போய் வாங்கி உள்ள வச்சிடு. எதுக்கு? ஒண்ணு இல்ல, நான் வந்து உங்க பொண்ணை பத்தி சொல்லும்போது நீங்க கோவப்பட்டு இந்த துப்பாக்கியால டப்புன்னு சுட்டு டொப்புன்னு என் உயிர் போயிடுச்சுன்னா, அதுல வேற நீங்க மிலிட்டரி மேன், பயங்கரமா மீச வச்சிருக்கீங்க, பல பேரை சுட்டு இருப்பீங்க, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாத, கமான். நான் பாக்குறதுக்கு தான் புலி மாதிரி, பழகிறது குழந்தை மாதிரி. சீக்கிரம் பழகிக்குவோம். மிஸ்டர் திவாகர், நீங்க என் பொண்ணு விரும்புறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ யார விரும்புறாளோ அவனுக்கு தான் அவளை கட்டி வைப்பேன். உங்க பொண்ணு என்னதான் விரும்புறா? ஆமா டாடி, she loves me. ஓகே ஓகே, பட் ஒன் கண்டிஷன். எனக்கு வரப்போற மாப்பிளை உண்டி கட்டையா இருக்க கூடாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எக்கச்சக்கமான சொந்தக்காரங்களோட இருக்கணும். நமக்கு இல்லாதவங்களை எல்லாம் கேக்குறாரு. அப்பா அம்மா அண்ணன் இவங்களுக்கெல்லாம் நான் எங்க போறது? என்னப்பா நான் சொன்னது கேட்டு அசந்துட்டேன்? சார், ஏதோ பெரிய கண்டிஷன் போடுறீங்கன்னு நினைச்சேன். ஆஃப்டர் ஆல் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்களை பார்க்க விரும்புறீங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா? அச்சா, பகுத் அச்சா. அப்ப ஒரு காரியம் செய், அவங்க அத்தனை பேரையும் இங்க அழைச்சிக்கிட்டு வா. அவங்க இங்க ஒரு வாரம் தங்கணும். உன்னை போல அவங்க என் பொண்ணு மேல பாசமா இருக்கிறாங்களா இல்ல என் சொத்து மேல ஆசையா இருக்கிறாங்களா நான் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கே கொடுத்தா? ஐயோ, அவங்களெல்லாம் அவ்வளவு அவசரத்துல கூட்டு வர முடியாது சார். அப்பா காசிக்கு போயிருக்காரு, அம்மா ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க, தங்கச்சி தாஜ்மஹால் பார்க்க போயிருக்கு, அண்ணன் ஃபாரின்ல இருக்காரு. நல்ல வேலை நீயாவது இங்க இருக்கிறியே. திவாகர், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள அவங்க அத்தனை பேரும் இங்க வந்தாகணும். நான் அவங்களோட பழகி பார்த்து அதுக்கப்புறம் தான் உனக்கு ரிசல்ட் சொல்வேன். இப்ப நீ போலாம். நான் வரேன் சார். வரேன். இடிச்சன தெரியுமா ராஸ்கல்? அந்த ராணுவத்தான் கொஞ்சம் கூட விவரமே இல்லாம சொந்தக்காரங்க வேணும்னு சொன்னா, நீ அறிவு கிட்டத்தனமா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப உனக்கு அப்பா அம்மாவுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. ஒரு அப்பா அம்மா வேணும் இப்போ. எப்பயுமே வேணும். இப்ப என்ன விளையாடுறியா? இதென்ன கடத்தல் சாமான பாண்டி பசார்லயும் பர்மா பசார்லயும் வாங்குறதுக்கு? டேய், எதுனா ஒரு வழி பண்ணிடா. சாந்திக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் தெரியுமா? இப்ப ஒண்ணு சொல்லி அதை செய். ஐயர்கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து உனக்கு திதி கொண்டாட சொல்றேன். எனக்கு ஒண்ணு ஐடியா தெரியல, போமா. டேய் சுந்தர், எனக்காக இந்த உதவி செய்டா. சரி 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 சரி, சும்மா இரு. ஏண்டா, இப்ப உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்றியா இல்ல தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்றியா? தனித்தனியா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அந்த மட்டும் தப்பிச்ச. சோ இப்ப முதல்ல உனக்கு ஒரு அப்பாவை செட்டப் பண்ணிட்டா ஓகே. இப்ப எனக்கு ஒரு அப்பா கிடைச்சா நல்ல காலம் பிறக்கும். என்ன சொன்ன? எனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னேன். நல்ல காலம் பிறக்கும். ம். உனக்கு அப்பா கிடைச்சாச்சு. காளி கபாலி ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நம்ம வீட்டு வாசல்லையே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றவன் யாரு? யாருப்பா அது? நான் தான். அடடடட, நீயா? வாப்பா வா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னேன். எனக்கு நீ சொல்றியா? ஜக்கம்மா சொல்றேன். ஜக்கம்மாவும் உங்ககிட்ட சொல்றாளா? அவன் ஒருத்திதான் அந்த நாட்டுல கட்சி மாறாம இருந்தான். அவனும் கட்சி மாறிட்டாளா? அம்மா என்ன விஷயம்? ஒன்னால எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? மண்டை ஓடு வேணுமா, கையெலும்பு வேணுமா, காலெலும்பு வேணுமா, தாயத்து வேணுமா, மை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ தான் வேணும். நானா? ஆமா, நான் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. ஒரு இடத்துல எனக்கு அப்பா இருக்கிறதா போய் சொல்லிருக்கேன். நீ எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்பாவா நடிக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். ஜெய் ஜக்கம்மா. ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு, 30 ரூபாய் சம்பளம். சரிங்க. ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நான் எந்த பழைய சட்டையை பார்த்து கேட்டாலும் நீ வாங்கி தரணும். ஓகே. ஜெய் ஜக்கம்மா, அழகாரம் பறக்குது. அங்க வந்து பார் நம்ம ஆக்டிங்க. அழகாரம் பறக்குது, அழகாரம் பறக்குது, அழகாரம் பறக்குது. எங்களுக்கு கெட்ட காலம் பறக்குது. ஏன் உன் பழைய புத்தி இன்னும் காட்டுற? வீட்டு வாசலுக்கு வந்தவன சொல்றது பழக்கம், அதான் வந்துருச்சு. இந்த ஒரு இடம் சொல்ல வேணாம், வாணி. சரி. என்னையா படிய கண்ணு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க? இந்த ஆள் மண்டோட சாம்பலை தவிர வேற எதை பார்த்திருப்பான்? அப்படியே வந்திருந்தாலும் வாசலோட நாய் துரத்தி இருக்கும். ஏன்பா, இங்க கிழிஞ்ச சட்டை வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, புதுசா வந்தாலும் கிழிச்சு தரும். நீ கொஞ்சம் வாய மூடிங்க. டைம் செய்து சும்மா இரு. அங்கிள், அங்கிள். என்ன திவாகர்? இதுதான் எங்க அப்பா. சம்பந்தி வாங்க வாங்க. ஆமா, சம்பந்தி. இவரு உங்க பிரதரா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் கைட் பிலாசபர் எல்லாமே வந்தா மிஸ்டர் சுந்தர். ஆமா, இன்ஃபேக்ட் இந்த ஃபேமிலிக்கே நான் தான் எல்லாம் செட்டப். அச்சா, அச்சா. என்னது பாக்குறது? ஒண்ணு இல்ல அங்கிள், அதே இப்பதான் அப்பா காசில இருந்து வந்தாரா,
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்வாக்கு சொல்றாரு. ஆனா அங்கிள் இது அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தப்பா நினைச்சு. கோய் பாத் நை. ஆமா சம்பந்தி, நேரா காசில இருந்து வரீங்களா? சுடுகாட்டுல இருந்து வர்றேன். என்ன இப்படி சத்தம் போடுறாரு, சுடுகாடுங்கிறாரு? ஒண்ணு இல்ல, அப்பா பெரிய சிவபக்தராச்சே, அதான் பாருங்க நெத்தியில பட்டை. சிவன் இருக்கிற இடம் சுடுகாடு இல்லையா, அதான் சுடுகாடுல இருந்து வரேன்னு சொல்றாரு. இந்த ராத்திரி பகல்லாம் பார்க்க மாட்டாரு. அங்க ஒரு தடவை போய் சாம்பல பூசிக்கிட்டு வந்தாதான் நிம்மதி. அடே, அவ்வளவு பெரிய பக்தரா? நீங்க இந்த சிறுத்தொண்ட நாயனார் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இவரு பெருத்தொண்ட நாயனார். சம்பந்தி வாங்க, உங்க மருமகளை அறிமுகப்படுத்துறேன். சாந்தி, சாந்தி. அவர் போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கு. நான் போகும்போது அதை வாங்கி கொடுத்துறியா? பேண்டோட வாங்கி தரேன். இது கூட நல்லா இருக்கு. என்னப்பா? யார் வரா பாரு. அப்பா, இவதான் உங்களுக்கு மருமகளா வரப்போறவ, என் வருங்கால மனைவி. நல்லா ஜக்கம்மா, நல்லா ஜக்கம்மா, நல்லா ஜக்கம்மா. என்னங்க இவர் என் பேரையே மாத்தி ஜக்கமாங்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, ஜக்கமாங்கிறது எங்க குலதெய்வம். அப்பா, சாந்தி. சாந்தியா? நல்லா சாந்தி, நல்லா சாந்தி, நல்லா சாந்தி. ஏன் அடிக்கடி பாடுறாரு? பாடலம்மா, அவர் நேரா காசில இருந்து வராரு. எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. என்ன அது, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதாவது ஒரு கையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அதை ஞாபகப்படுத்தாதீங்க. முன்னவர் நிறைய மூக்குப்பொடி போடுவாரு. இப்ப இந்த போடுற பழக்கத்தை விட்டாரு, இந்த உதற பழக்கத்தை விட முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா, மாடி மேல இருக்கிற ஏசி ரூம்ல அத மாமா கரைஞ்சு போட்டு கொடு. சரி வாங்க. வரேன் வரேன் வரேன். திறக்க விட மாட்டேங்க. இந்த குடுகுடுப்பக்காரனுக்கு வந்த வாழ்வை பத்தியாடா. ஏசி ரூம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த அப்பா வேஷத்தை போட்டிருப்பேன். ஒரு வழியா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அப்பாவை எங்க தேடுறது? உனக்கு எவ்வளவு அப்பான்னு சொல்லிருக்க முண்டா? இப்ப செட்டப் பண்ண தாண்டா அப்பா. அம்மாவை தேடணும் இப்போ. வலிய வந்த சீதேவிய தள்ளாதே, நீ புலிய போல சீறி பாஞ்சி துள்ளாதே. கைக்கு வந்த கனிய விட்டு காயு மேல ஆசைப்பட்டு கடைசி வரை ஏமாற்றம் கொள்ளாதே. வலிய வந்த சீதேவிய தள்ளாதே, நீ புலிய போல சீறி பாஞ்சி துள்ளாதே. எப்படியா இருக்க ஆட்டம்? ரொம்ப பிரமாதமா. மஞ்சக்குருவி ஊஞ்சலாடிதே. சிவரஞ்சனி அம்மா, ஒத்தியிலே இந்த போடு போடுறீங்களே, நாடகத்துல என்ன பண்ண போறீங்களோ? இந்த கிண்டல் தானே வேணுங்கிறது. முண்டை கண்டைமன் கோயில்ல கூத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? உன் பேரை சொன்ன உடனே அவன் பணத்தை கொட்டான். உனக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேனே. இந்தா. இதுக்குதான் இந்த கான்ட்ராக்ட் காரவங்கள தேணுங்கிறது. ஆஹா, இது போதும் இது போதும். இந்த குத்துக்கு 20 கூத்து ஆர்டர் பிடிக்கிறேன். அந்த பக்கம் குத்துனா 40 கூத்துக்கு ஆர்டர் பிடிக்கிறேன். ஆயுசுக்கும் போதும் இல்ல. யோ வாசிங்கய்யா, நான் ஒரு ஆட்டம் போடுறேன். ஐயோ, நீங்க ஆடுறீங்களா? நீங்க ஆடுனா இந்த வீடும் தாங்காது, என் விரலும் தாங்காது. வேற வீடு பாத்துக்கிட்டு சொல்றோம், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நீங்க வாசிட்டாலும் ரொம்ப பிரமாணம். இந்த அம்மா கூத்துக்கு மறக்காம வந்துடணும். நான் டேட் சொன்னா சொன்னதான் வந்துடுறேன். வரட்டுமா? அத்தான பாரு அடி அம்மா உஷாரு, முத்தாலத்தில இருந்து இவரு வந்திருக்காரு. 10ஆம் பதிலி பட்டி காட்ட சுத்தி வந்தவரு, பல்லு காட்டி கூழ கும்பிடு போட கத்தவரு. புத்த புது சிலுக்கு ஜிப்பா போட்டு இருக்காரு, அத்தனையும் வாடகைக்கு வாங்கி இருப்பாரு. இந்த அம்பியா வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம், என்ன விஷயம்? இதுவும் ஒரு வாடகை சமாச்சாரம் தான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? வாங்க. வரையா? என்ன தம்பிய அக்கால தனியா கூட்டிட்டு போறாரு? கொஞ்சம் இரு. அப்படியா? ஆமாமா, இந்த மாதிரி சமயத்துல அவசியம் நீங்க உதவணும். கண்டிப்பா. நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. அம்மா, இந்த சம்பள சமாச்சாரம் எல்லாம் நமக்குள்ள காசு பணம் எல்லாம் எதுக்கு? புறப்படலாமா? ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸோட வா. வேச தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இரு. சம்பந்தி, நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதுல மண்டையோடு இருக்க ரொம்ப பிரமாதம். மண்டவோடா? அது வந்து ஆட்டு தலை இருக்க, அதுல உள்ள மூளைய சொன்னேன். அது கிடக்கட்ட சம்பந்தி. மனுஷன் பிழைக்கிறதே எதுக்கு? பழைய சட்ட துணிக்கும் கிழிஞ்ச வேஷ்டிக்கும் தானே. அச்சா, ரோட்டி கப்படா ஒரு மக்கான். நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் வராதுங்க. இது இங்கிலீஷ் இல்ல, ஹிந்தி. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், ஆனா தமிழ் தான் வரும். மாமா, இவங்கதான் எங்க அம்மா. அடே, சம்பந்தி அம்மாவா? வாங்க வாங்க. நேத்து வரதா சொன்னாங்க, என்ன லேட்டு? அதாகப்பட்டது அந்த சொந்த நந்தவனத்திலே ஒரு கூத்துக்காக போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க? அதாவது நந்தனம் பார்க்கல ஒரு கூத்து, அதுக்கு தலைமை தாங்க போயிருந்தாங்க, அத சொன்னாங்க. அம்மா, சாந்தி. அப்படியா? பெண்பா வாய். நன்றாக இரு, நன்றாக இரு. இது யாருது? யாரா? என்ன மாப்பிள்ளது? உங்க அம்மா கட்ட புருஷன் யாருன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மாமா, அப்பா அம்மா கிட்ட சொல்லாம காசிக்கு போயிட்டாரு, அம்மாவும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. அதான் கோவத்துல யாருன்னு கேட்டாங்க. ஐயோ, உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு குழப்பம்? இன்னும் நான் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் தான். ஐயோ, கல்யாணம் ஆகாத கன்னி பையனா? என்னப்பா இது மாத்தி மாத்தி குழப்பறாங்க? அது ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு அம்மா மேல இன்னும் கோவம் தெரியல. இங்க பாருங்க,
நான் வயசுல சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன், 2 பேரும் சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. ஆமாமா, என் மகன் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருங்க. இதுதான் என் பொண்டாட்டியா? என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா அருமையான பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பேனையா. சுடுகாட்டுல எத்தனை அலையுது. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உனக்கெல்லாம் போய் பொண்டாட்டி தேடின பாரு, கம்முனிரியா. மாமா, என்ன மாப்பிள ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்பட்டு இருந்தேன். வெரி குட். கமாரி வெக்கம்மாங்க, லகாரம் பிறக்குது, லகாரம் பிறக்குது. இவங்க என்ன குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறாங்க? நம்ம தொழிலே தானே. ஒண்ணு இல்லத்த, மாமா வழக்கம் போல நல்ல வார்த்தை சொல்றாங்க. ஏன் மாமா? அதாகப்பட்டது சாப்பாட்டாரு எங்க இருக்குது, எங்க இருக்குது, எங்க இருக்குது? என்ன மாப்பிள இது? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா பாடுறாங்க. உங்களுக்கு இந்த கேவி சுந்தராம்பாள் தெரியுமா? தெரியுமே. இந்த கேவி சுந்தராம்பாள், கிட்டப்பா, MKT பாகவதர், இவங்களுக்குலாம் எங்க அம்மா தூரத்து சொந்தம். அதான் பாட்டு மயமா இருக்காங்க இல்லவே? ஆமா. இங்க நான் எங்க தங்குறது? முருகா, முருகா. என்னப்பா கூப்பிட்டியா நீ? ஐயோ, மொத்தம் மரியாதை தெரியாத மடையன். டேய், சம்பந்தி அம்மாவுக்கு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சம்பள தொகை ஏற மாட்டேங்குது, ஜனத்தொகை ஏறிட்டே போகுது. சம்பளமா? ஏய், விட்டுறிய ஏன்பா தனியா இருக்க சொல்றீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, ஒரே ரூம்ல தங்கட்டுமே. ஆமாமா, நான் ஒரு மடை. டேய், சம்பந்தி தங்கியிருக்காருல, அதே அறையில பிரமாதமா ஏற்பாடோட ஜமாச்சு பண்ணும். ஒன்னவா? ஆமா, ரொம்ப நாளைக்கு வந்து சேர்க்கிறாங்க, ஏன் பிடிச்சு வைக்கலாம்? எந்திரிங்க சம்பந்தி. வரேன். சம்பந்தி, கஷ்டப்படாதீங்க. போங்க, போங்க, போங்க. நான் உள்ள போற சம்பந்தி. முருகா, ரொம்ப நாளைக்கு எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, நான் உங்களோட பேசணும். நீ போலாம். புள்ளன்னா நீதான்ப்பா புள்ள. ஒவ்வொருத்தனும் கடற்கரை மறந்துட்டு ஆத்தாள மறந்துட்டு போலாம். வாங்க. இதுதான் நீங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்து தங்க வேண்டிய இடம். சரி, நாங்க தங்கிக்கிறோம், நீ போ. நிம்மதியா இருங்க. நில்லு தம்பி, ஆ? உனக்கு அம்மாவா ஆஸ்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த ஆளுக்கு பொண்டாட்டி ஆஸ்தி கொடுக்க வரல. இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. இவனா? ஜெயஜக்கம்மா, மரியாதையா பேசும், மரியாதையா பேசும், மரியாதையா பேசு. ஐயோ, இந்த குடுகுடுப்பக்காரங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்தி வந்திருக்குது. இந்த பாரு தம்பி, நான் முருகனுக்காக பள்ளி வேஷம் போட்டவ, அர்ஜுனனுக்காக அள்ளி வேஷம் போட்டவ. இந்த குடுகுடுப்பக்காரங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்தி வந்திருக்குது. ஐயோ, எனக்கு இது என்ன சோதனை, என்ன சோதனை, என்ன சோதனை, எனக்கு இது என்ன சோதனை? உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா? எனக்கும் பாட தெரியும். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, உன் பேர் என்ன சொக்கம்மா, பக்கத்துல வர வெக்கம்மா. மாப்பிள தம்பி, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லமாவா, ஐயோ, இங்க ரேடியோ பாடுது. பாட்டா? இங்க இருக்கிற ரேடியோல அந்த பாட்டு பாடலையே. இது சிலோன் ரேடியோ. கொஞ்சம் மெதுவா வச்சுங்க, கேட்க செய்யல. யோ, எதையாவது உன்னோட தோயாரு என்ன மாட்டி விட்டு போல இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு நாங்க எது வேணும்னாலும் வாங்கிக்கிறோம். ஆமா, நாங்க சமமாயிட்டோம், சமமாயிட்டோம். வாயை திறந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவீங்க. என் மாமா முன்னிலையாவது ஒற்றுமை நடிக்க. நடிக்கிறோம். தம்பி, ஒரு சின்ன கண். என்ன? என்னால இது ஆட்டாம இருக்க முடியாது. எப்ப வேணாலும் ஆட்டிக்கப்போ. சரி, உள்ள போய் உட்கார்ந்து ஆட்டிக்கிறேன். என் நிலைமை யார் யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிறேன். ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருப்போம். நீ
தலையில் தாவணிய போட்டவன் நானே காலெடுத்து ஆடுகின்ற காவடிதான் நானே டக்கரு நான் தாப்பு டக்கரு நீ தாவடிச்சு பார்க்காதே சும்மா உக்காரு மூக்கிருக்கு மொழி இருக்கு கடைச்சி வச்சானே இளமயக்கம் என்ன கிறக்கம் என்ன மானம் வச்சானே நான் மறைச்சி வச்சேனே டக்கரு நான் தாப்பு டக்கரு நீ தாவடிச்சு பார்க்காதே சும்மா உக்காரு தொட்டாலும் போச்சு பட்டாலும் போச்சு உண்டாகும் ஊராரின் ஏச்சு தொட்டாலும் போச்சு பட்டாலும் போச்சு உண்டாகும் ஊராரின் ஏச்சு மயிலாட்டம் ஆடுவேன் குயிலாட்டம் பாடுவேன் ஆனாலும் மானாட்டம் நான் வாழுறேன் தாலி என்னும் வேலி இல்லா தோப்பிருந்தாலும் தாலி என்னும் வேலி இல்லா தோப்பிருந்தாலும் காவலுக்கும் ஏவலுக்கும் எத்தனையோ ஆளு டக்கரு நான் தாப்பு டக்கரு நீ தாவடிச்சு பார்க்காதே சும்மா உக்காரு மூக்கிருக்கு மொழி இருக்கு படைச்சி வச்சானே இளமயக்கம் என்ன கிறக்கம் என்ன மாமச்சானே நான் வச்சு வச்சேனே டக்கரு நான் தாப்பு டக்கரு நீ தாவடிச்சு பார்க்காதே சும்மா உக்காரு நீ தாவடிச்சு பார்க்காதே சும்மா உக்காரு கொஞ்சம் நிக்கிறியா என்ன பாப்பா என் பேர் பாப்பா இல்ல ராணி. சரி ராணி பாப்பா இப்படி ரோட்ல வேகாத வெயில்ல திங்கு திங்குன்னு குதிச்சுதானே சம்பாதிக்கணுமா என்ன பண்றதியா? என் பேர் ஐயா இல்ல சுந்தர் சரி சுந்தரியா, வயிறுன்னு ஒண்ணு இருக்கே. அதுக்குதான் நானும் சொல்றேன் இந்த வயத்தை சிரமம் இல்லாம ரொப்பறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னையா சொல்ற? தங்கறதுக்கு ஒரு வசதியான பங்களா, வேளா வேலைக்கு சாப்பாடு, காரு, ஏசி, அப்பப்ப பணம் எல்லாத்தையும் நான் தரேன். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும். யோ, உன்னை பார்த்தா படிச்ச ஆள் மாதிரி இருக்கு, இப்படி ட்ராக் மாதிரி பேசுறியே. எங்க ஆளுங்களை கூப்பிடவா? நீங்களும் ஊதிய மானத்தை வாங்கிடாதம்மா, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். என்ன நல்ல காரியம்? சொல்றேன், கொஞ்சம் படுதா இருக்கிறியா? பேசிக்கிட்டே போவோமே. பா பா. வாங்க சுந்தர். யாரு இது? இதாமா உன்னோட வருங்கால கணவரோட ராணி. ஹலோ 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 ஹலோ. ராணி, இதாமா உனக்கு வரப்போற அண்ணி சாந்தி. இதான் சாந்தியா? என்ன இந்த மாதிரி கூத்தாடுறாங்க? அது அப்படிதான், அதுக்கு ஒரே குஷி. அண்ணன் கல்யாணம் இல்லையா, இது குஷியில வந்த பிகில். ஓ, வந்த தப்பில்ல. ஆமாமா. எப்படியோ ஒரு வழியா செட்டப் ஆயிடுச்சு. செட்டப்பா? உங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கெங்கயோ செதறி கிடந்து இந்த குடும்பத்தை ஒன்னா சேர்த்திருக்கேனே, அத செட்டப்னு சொன்னேன். ராணி, எப்படி உங்க அண்ணன் செலக்ஷன்? ஐயோ, ஜீராக்குள்ள ஊறப்பட்ட ஜிலேபி மாதிரி படா ஜோரா இருக்குப்பா. எந்த ஜிலேபிங்கிற, எந்த ஜீராங்கிற? என்னடா ரொம்ப நேரம் ஆளைய காணோம்? ஆமா, என்ன கைய கால ஒரு மாதிரி ஆட்டுற? இது யாரு? யாரா? என்னங்க உங்க தங்கச்சி போய் எப்படி கேக்குறீங்க? தங்கச்சி, நீ போடா. நீ அவ ஒரு வாரம் லேட்டா வந்தாங்கிறதுக்கா இவ்வளவு கோவப்படக்கூடாது. ஆனாலும் கோபம் உனக்கு. டேய், தங்கச்சி கிட்ட பாசமாடுறா. தங்கச்சி 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 போதும், இதுக்கு மேல பாசம் தேவையில்லை. வாங்கப்பா. எனக்கு தெரியும், உங்க தங்கச்சி தானே? ஆமா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒட்டி கேட்கறது தப்பு சார். இல்லையே ராணி, இதான் உங்க அண்ணன் மாமனார். கும்பிட்டுக்க. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். நான் கூட நல்ல மாப்பிள்ள தான் சார். அதே சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். என்னம்மா படிச்சிருக்க? நாம படிப்புல வைக்கிறேங்க, ஆட்டம் பாட்டத்துல டக்கரு. ஆட்டம் பாட்டமா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இவளை கம்பி மேல விட்டீங்க நம்பிடுவா. அதே நீங்க ஆட்டம் பாட்டம் பத்தி கேட்டீங்களே, அதுக்கு இவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த டான்ஸ் மியூசிக் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. பூச்சிக்கடியில எக்ஸ்பர்ட். பூச்சிக்கடியா? குச்சிப்பிடிங்க, அதான் கொல்ல பாமலு அப்படின்னு. அப்பா, நான் என் நாத்தனார் கிட்ட டான்ஸ் கத்துக்கிறேன். இவகிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டா அப்புறம் நடு ரோட்ல தான் ஆடணும். யாருது? உங்க ரெண்டாவதுனா? சொல்லவே இல்லையே. என்னப்பா அது? தங்கச்சி ஒரு வாரம் லேட்டா வந்தா நான் கோச்சிட்டேன், அதுக்காக நீங்களும் கோச்சிக்கிட்டா எப்படி? தங்க மனசு கஷ்டப்படும்ல. அழகுங்க. சரி சரி போதும். மகளே, நல்லா இருக்கியாமா? உன்னை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. உன் பேர் என்ன? ஜெய் ஜக்கம்மா. ஜக்கமா ஜக்கமா ராணி ராணி ராணி.
ராணி உங்க அப்பா அம்மாவோட உள்ள போனி உள்ள போறேன், நேரம் இருந்தா வாங்க. ஆமா, வாயில பைப்போட நிக்கிறாரு, அவர் யாரு? உங்க மாமா சிவா. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணி. டான்ஸ் நல்லா ஆடுவேன். ஓகே ஓகே, அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு நாத்தனார. எப்படி? அதாவது தரையில நின்னு கை காலாட்டினா அது டான்ஸ், அதே தண்ணியில கை காலாட்டினா அதுக்கு பேர் தான் நீச்சல். கத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அண்ணி. வேணும்னா அண்ணனை கத்து கொடுங்க. உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்க போய்தான் இப்ப காதல வந்து நிக்குது. ஹாய், யாரு அவங்க? எங்க நாத்தனாரு. நாத்தனாரா? இருக்க முடியாதே, நான் சமீபத்துல உங்களை பாத்துருக்கேனே. அதான் இருக்க முடியாது, ஏன்னா இப்பதான் இவங்க தாஜ்மஹாலுக்கு டூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, தாஜ்மஹால் தாஜ்மஹால் தான். உங்க மேல தப்பு இல்ல. ஏன்னா என் மாதிரி உருவத்துல வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. இருக்கும், சாரி. ஆமா, ஒரே மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு பல பேர் ஆள் மாறாட்டம் பண்றாங்க. என்ன நாத்தனாரா? ஆமா, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எத்தனை வருஷம் தானே தெரியுமா? 7 வருஷம். ஏய், மூட்டை முடிச்சோட எங்க கிளம்புற? தபார்பா, நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் வரேன். ஏய், என்ன விஷயம் சொல்லித்தல? நீங்க சாந்தியோட வெளியே பிறந்தனா, அங்க சாந்தியோட தோழி என்ன பார்த்து சந்தேகப்பட்டான். இந்த அவனுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து டான்ஸ் ஆடும்போது எனக்கு முழுசா 10 ரூபாய் போட்டவ. அதை திருப்பி கேட்டாளா? சும்மாரியா, அவனை கண்டுக்கிட்டாங்கிறேன். நான் இப்படி வேஷம் போட்டு நாடகம் ஆடுறேன்னு போலீஸ் தெரிஞ்சது என்ன உள்ள கொண்டு போய் முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க. நம்மள விட்டு ஏய், நில்லு. இந்த பார், இப்ப நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீன்னா உன் முட்டி மட்டும் இல்ல, ஒரு 10-15 முட்டி பேந்துரும். ஏமா, அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் நாங்க என்ன ஜாமீன்ல எடுக்க மாட்டோமா? அதுக்கெல்லாம் ஆள் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், இப்படி பாதியில போறேன்னு சொல்லி மீதியை கெடுத்துறாதே. அத்தோட உன்னையே நம்பிட்டு இருக்கிற என்னையும் தவிக்க விட்டுறாதே. பாயா, கண்ணால ஆள வரைக்கும் நான் இருக்கேன். அதுவும் அவருக்காக இல்ல, உனக்காக. இனியா கைய முதுகுல வச்சுட்ட? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, உடனே எடுத்துறேன். சொல்லல. ஐயோ, சாந்தி, என்ன? ஓஹோ, தாப்பா போட சொல்றியா? தங்க தங்க தங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க உங்க தங்கச்சி பக்கம் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காளா? என்ன என்ன தங்கச்சி இங்க நின்னுட்டு இருக்க? என்ன அத நான் கேட்கணும். ஆமா, இந்த நேரத்துல எங்க வந்த? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்க அண்ணி கிட்ட ஒரு புக் கொடுத்தா, அதை வாங்கிட்டு போதான். எங்க வச்ச? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அண்ணன் விரும்பி கேக்குறாருல்ல, இடத்த காட்டுங்க போதும், அவரே எடுத்து படிச்சுக்குவார். என்ன விளையாடுறீங்களா? அது அது அலமாரில தான் இருக்கு. அங்க 5 அலமாரி இருக்கு. புத்தகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதான் வந்து எடுத்துக்கூட. வா. அது வந்து அண்ணி, அண்ணனுக்கு என்னவோ இந்த ராத்திரியில புத்தகம் படிக்கணும் போல இருக்கு. நீங்களும் கொடுக்கலாம், அண்ணனும் வாங்கிக்கலாம். போங்க. பாத்தியா, தங்கச்சி சின்ன வயசா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா சொல்லுது. தேங்க்யூ. வா. ஏன் கதை டவல் போட்டீங்க? என்ன உங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியாவது நான் உங்க கூட சேர்ந்து பீச் பார்க்கல லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்க அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க முடியல, உன்கிட்ட பேச கூட முடியல. என் சொந்தக்காரங்களை சரி பண்றதுக்கு டைம் சரியா இருக்கு. இந்த பாரு, இன்னைக்கு விடிஞ்சாலும் சரி, நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம உன்னை நான் விட மாட்டேன். அப்படி என்னதான் நினைச்சிருக்கீங்க? கிட்டவா சொல்றேன். ஐயோ ஐயோ, விடுங்க. நீங்க ரொம்ப மோசம். இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்ல, எல்லாரும் மோசம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நல்லா இருக்கும். அத நீ என்ன சொல்றது? அப்ப டேஸ்ட் வேற, இப்ப டேஸ்ட் வேற. டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, விடுங்க. இந்த அண்ணிக்கு வேற வேலையே இல்ல. சரி சரி, வந்து படுங்க. பிடிக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? விளையாடுற நீ? நான் ஜென்டில்மேனா வாச கதவு தட்டினேன். நீ தான் கையை காட்டி வாங்க வந்து படுங்கன்னு சொன்னேன். முதல்ல இருந்து போங்க. நான் அண்ணி நினைச்சிட்டேன். அண்ணியாவது கிண்ணியாவது என்ன விளையாடுறீங்க? அவனாவது பரவாயில்ல, வீட்டோட செட்டப் ஆயிட்டான். நான் உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. வந்தாலும் அந்த மீசக்காரன் துப்பாக்கியோட நிக்கிறான். அப்பப்போ கபர்தார், ஜாக்தே ரகுன், ராஜ் கபூர் படம் பேரெல்லாம் சொல்றான். பாரு ராணி, வந்து அந்த காலத்து ராஜாங்க ராணியை பாக்குறதுக்கு குதிரை ஏறி வருவாங்க. நான் இன்னைக்கு செவரு ஏறி வந்திருக்கேன். ராணி, நான் இன்னைக்கு உன்னை பார்க்கணும் பார்க்கணும். குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். சாரி டி ராணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடி.
ஐயோ, நான் செத்து போயிட்ட வேண்டாம். கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு பார்த்தா கவர்மெண்ட்ல சாராயத்தை சகாய விலையில வித்துறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஃபேஷன் சொல்லி பல தைக்கிறது இல்ல. அவரை தச்சாலும் அதுல பர்ஸ் இல்ல. வாய் உள்ள புள்ள பொழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டி அடியில போய் கை வச்சிட வேண்டியதுதான். கோல்ட்ல கிங் சைஸ் இருக்கா? இருக்கு சார். குட்டு என்ன வெள்ள? 550 சார். 550? வெள்ள ரொம்ப ஏறி போச்சுப்பா. ஓல்ட் ஸ்டாக்கா? இல்ல சார். என்ன விலை சொன்ன? 550 சார். சார் காசு? காசா? அது போல தான் சிகரெட் பாக்கெட் கொடுத்துட்டேன். அப்ப சிகரெட் பாக்கெட் அதான் திருப்பி கொடுத்தேனையா. நல்லா சோண்டியா ஏமாத்திட்டு போறானே. போலீஸ் போலீஸ். நல்லா ஓடுறாங்கப்பா. அதான் ஓடுறான். முதலாளியா, எதம்மா இல்ல, நான் நல்லா அமுக்குவேன். அது உன் கால்டா, என் கால் அமுக்குடா. மறந்துட்டேன். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? திருட ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்தான் சார். அவனை பிடிக்க வேண்டும். நான் இல்ல, நான் இல்ல. ஒரு இடத்துல நில்லுடா. திருடனா? ஏன் வீட்டுக்குள்ளயா? இருக்க முடியாத. இந்த வீட்டு மாடியில ஏறி குதிச்சே நாங்க பார்த்தோம் சார். அப்படியா? அப்ப நீங்களே போய் செக்அப் பண்ணீங்க? யோ வாயா, அந்த பக்கம் பாரியா. போலீஸா? சார் இங்க ஒரு திருட வந்தானா? அப்படியே வரலையே சார். இந்த வீட்டு மாடியில ஏறி குதிச்சே நான் பார்த்தேன் சார். மாடி சார், இதே மாதிரி மாடி வீடு பக்கத்து தெருவுல இருக்கு. அங்க போய் பாருங்க. பார்த்தேங்கிறேன். நீங்க சார் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்களே. நான் மேஜரோட மாப்பிள்ளை தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பாடா பிரதர், நல்லவனுக்கே உதவி செய்யாத இந்த நாட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டவனுக்கு உதவி பண்ணிருக்கேன் பிரதர். ஏதோ உன்னை பார்த்தா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். போ. வரேன் பிரதர், வரேன். ஆனா இல்ல பிரதர், என்ன? நீ என் மனசுல நல்லா பதிஞ்சிட்ட பிரதர். எனி டைம் நம்மள கூப்பிட்டு சும்மா சல்லுன்னு வந்து ஹெல்ப் பண்றேன் பிரதர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். பிரதர் வர பிரதர். என்னைக்காவது ஹெல்ப் பண்ணா கேக்குறேன். இப்போ ஒரு உதவி செய்வியா? என்ன பிரதர்? தயவு செய்து போ. வரேன் பிரதர். நடந்து போனா போலீஸ் புடிச்சுக்கும். ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட ஆட்டோல போனோம். 10 ரூபாய். எவன் ஆட்டோல போறான்? அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை வச்சிட வேண்டியதானே? நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். மன்னன் வந்துட்டோம். அண்ணனா? எனக்கு அண்ணன்? நான் எப்ப சொன்னேன்? என்னங்க இது? அண்ணன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இத பாருங்க மாப்பிள்ள, சீக்கிரமா பிரதர் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். பிரதரா? ஏற்பாடு பண்ணிடுறேன். சாரி. என்னையா நீ திருன்னு திருட மாதிரி முடிச்சுட்டு வர்றீங்க? நல்ல வியாபாரம் ஆகணும்டாப்பா. 1000 தான் கவர்மெண்ட் சரக்கு இருந்தாலும் நம்ம கள்ள சரக்குக்கு நிகர் எதுவுமே கிடையாதுப்பா. அடடே வா தலைவரே, வா வா வா. எங்க நம்ம பேட்டை பக்கம் காணா? கொள்கை பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். என்ன உங்க கொள்கை? மதுவை ஒழிக்க வேண்டும். மதுவால் மது கெடுகிறது. பல தாய்மார்களை தாய் பறிபோகிறது. அதனால் இந்த மதுவை இந்த நாட்டில் மட்டுமல்ல எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய லட்சியம். மது ஒழிக, மது ஒழிக, மது ஒழிக, மது ஒழிக. ஒரு கிளாஸ் கொடு. அடி சக்கரானா மேடையில ஏதாவது அள்ளி விட்டுற வேண்டியது, இங்க வந்து சார கேட்க வேண்டியது. நல்ல ஜனநாயகண்டா. உங்களை நம்பி ஓட்டு போடுறோம் பாரு, எங்களை சொல்லணும். தலைவர குடி. ஏக்தம்மா பேசினிய, இப்ப ஏக்தம்மா குடி. மது வாழ்க, மது வாழ்க, மது வாழ்க. மது இந்த நாட்டில் இருக்க வேண்டும். மதுவால்தான் மது வளர்கிறது. மதுவால்தான் பல தாய்மார்களை தாலி நிலைக்கிறது. ஆகவே மது இந்த நாட்டில் இருக்க வேண்டும்.
இந்த நாட்டில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் மது இருக்க வேண்டும். மது வாழ்க, மது வாழ்க, மது வாழ்க. எங்க இன்னொரு கிளாஸ் கூட முன்னாடி ஒரு கிளாஸுக்கே காசு தரல, இப்ப ரெண்டாவது கிளாஸ் வேற கேக்குறியா? போப்பா. நாங்க காசு வாங்கித்தான் பழக்கம். வரட்டுமா? போலீஸ்கார மவுட்டி ட்ரெஸ்ல வர்றான், நான் வந்தேன்னு சொல்லிடாத. இது எங்க வீடுப்பா, இந்த பக்கம் போ, பாத்து போ, வேஷம் வந்துட போகுது. அதே வா பிரதர், உன்ன பார்த்தா போலீஸ்காரன் நினைச்சு ஓட்டானா இந்த குள்ள. அம்மா உனக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்த? நான் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டரா? ஆப்டால் சிந்தர்பேட்ல சாராயம் காய்ச்சறவன், சென்ட்ரல் லேக் மோர்ல பிக் பாக்கெட் அடிக்கிறவன், என்ன பார்க்க வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தே, ஞாபகம் இருக்கா? பிரதர், செய்யற தொழில் தான் மட்டும். வாக்குறுதி கொடுத்தா கரெக்டா நடந்துக்குவேன். சொல்லு, எவன் நெஞ்சில இருக்க மஞ்சாசோர் எடுக்கணுமா? ஒரே கீசா கீசிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு உயிருக்குற விரும்புறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எனக்கு அண்ணனா இருந்து கொஞ்ச நாளைக்கு என் கூடவே தங்கணும். என்ன பிரதர், நான் உனக்கு அண்ணங்கார், நான் வந்து அங்க தங்கணுமா? ஒண்ணுமே பிரியலையே. அதெல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். நீ என் கூட தங்குவியா இல்ல மாட்டியா? பிரதர், இந்த ஹெல்ப் உனக்காக செய்யறேன் பிரதர். அப்படியே அள்ளிடும் பாரு, அப்படியே அட்ரஸ் கூட்டி என்ன வரணும்? அட்ரஸ் இருந்தா நாளைக்கு வரணும். அங்க வரும்போது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஏன்னா நீ ஃபாரின்ல இருந்து வரதா நான் சொல்லிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத பிரதர், சும்மா ஒரு கலக்கு அப்படியே கலக்கிறோம் பாரு நாளைக்கு. ஓகே. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் பிரதர். என்ன? ராத்திரி 9 மணி ஆயிடுச்சுன்னா நமக்கு அடிக்க தண்ணி வேணுமே. பிராந்தியா? பிராந்தியா? அது அடிச்சா கிக்கே வருமா? சும்மா நாட்டு சர கடிச்சாதான் சல்லுன்னு கிக்கே ஏறும். சரி, ஏற்பாடு பண்றேன். இந்த சம்பள மேட்டர்லாம். பிரதர், சம்பளத்தை பத்தி நம்ம கிட்ட பேசாத, அதெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாம். போ. ஓகே போ. அப்பா குருநாதா, குரு, நாளைக்கு ஒரு நல்ல காரியம். உன்னை நம்பிதான் நான் நடிக்க போறேன். உன் குரல்ல தான் பேச போறேன். உன் டைலாக் தான் அங்க எடுத்து விட்ட போறேன். நம்ம பாடியில கொஞ்ச நாள் நீ வந்து கலந்துக்க. என்ன அப்படி சிரிக்கிற நக்கலா? நான் எப்படி நடிக்க போறேன்னு பாக்குறியா? நீதான் வரப்பிரசாதம் மாதிரி இந்த குரலை கொடுத்திருக்கே குரு. அத வச்சு ஆடியன்ஸ கவர் பண்ணிட்டா போச்சு. எப்படி? சொன்னபடி வந்துட்டே. நம்ம இப்ப பங்க்சுவலா இருப்போம்பா. வந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஆளை அடையாளம் தெரியல. நல்ல மீசி எடுக்க வச்சுட்டியப்பா. கரு கருன்னு வளர்த்துருந்தா ஒண்ணும் கவலைப்படாத பிரதர். நம்மள கோதால இறக்கி விட்டு ஒரு கலைக்கு அப்படியே ஒரு கீசா கீசிடுறேன்பா. என்ன மேன் இது? பெரிய வீடுன்னு சொல்லி என்ன இந்தியாவுக்கு வர சொன்னேன். இங்க வந்த வீடா இது? பிரதர், எங்க மேன் மெயின் ஹால்? மெயின் ஹால் இடியட். நம்ம வீட்டுல அமெரிக்காவில நாய் படுக்கிற இடம் மாதிரி இருக்குது. இதை விட பெட்டர் பங்களா நம்ம வேலைக்காரனுக்கு 3 கொடுத்திருக்கேன். ஐ டோன்ட் லைக். பிரதர் பிரதர் பிரதர், நம்ம அப்பா. டாடி 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 நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட. என்ன மாப்பிள்ளை? ஒண்ணு இல்ல மாமா, பொண்ணுக்கு அப்பாங்கிறதுனால உங்களை கட்டி அணைச்சார், அவ்வளவுதான். அப்படிதானே? பொண்ணுக்கு அப்பா, நமக்கு அப்பா, எல்லாம் ஒண்ணு தானே. அப்பா 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 டாடி அப்பா டாடி அம்மா பொண்ணு எங்க மேம்? வந்துருவா. சாந்தி, வாமா. சாந்தி, இவர்தான் என் அண்ணன். பிரதர், இதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. தமிழ்நாட்டு பொண்ணுனா தமிழ்நாட்டு பொண்ணுதான். என்ன பண்பாடு. ஓல்ட் மேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம தம்பிக்கு அமெரிக்காவுல 5 பொண்ணு தரேன்னு சொல்லிட்டான். நோ சான்ஸ்னு சொல்லிட்டேன். அப்புறமா அரேபியாவுல 5 பெட்ரோல் கிணறோட தரேன்னு சொன்னா. நோ வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டேன். நம்ம ஜப்பான்ல 5 பொண்ணு ராக்கெட்டோட ஜாக்கெட் போட்ட பொண்ணா தரேன்னு சொல்லிட்டான். I don't like சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டு மேல கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அதனாலதான் தமிழ்நாட்டு கனெக்ஷன் கொடுக்கிறேன். ஃபாரினுக்கும் தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தா ராங் கனெக்ஷன் ஆகி ஃபியூஸ் ஆயிடும். பரவாயில்ல பொண்ணு காபி சொல்லலாமா? ஓகே சுந்தரமாள் மாதிரி முருகா முருகான். என்ன மேன் சாசர்ல ஊத்தி காபி குடிக்கிற? எதுக்கு கப் அண்ட் சாசரை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். காபி குடிக்கும் போது கோட் மேல காபி பட்டிட கூடாதுன்னு சாசரை கண்டுபிடிச்சான். நீ என்னடா நம்மாடு கல்லை தொட்டி உள்ள பூஞ்சா அலசுற மாதிரி அலசி அதுல ஊத்தி காபி குடிக்குது. இல்ல, இது தங்கமா தானே இருக்குதுன்னு உபயோகப்படுத்துறேன்.
அம்மா ஈவினிங் என்ன டிஃபன்? இட்லி சுடுறேன்ப்பா. அப்படியா? இட்லி வாட் இட்லி? என்ன பிரதர் அதுக்குள்ள மறந்துட்டியா? அது எதுல செய்யறது? நீராவில சுடுறது. என்ன நாடுடா இது? அவன் நீராவில கப்பல் ஓடுறான், ராக்கெட் ஓடுறான். நீ என்னடா நீராவில இட்லி சுட்டு உள்ள ஓடு உருப்பிட மாட்டே. அவன் பீரங்கில பிளைனர் சுடுறான். என்னடா நெய் ஊத்தி தோசை சுடுறேன். நான் நைட் எங்க ஸ்டே? மாடியில ஏசி ரூம். ஏசி ரூம். I don't like. நான் மொட்டை மாடியில தங்குறதுதான் பழக்கம். என்னது? எஸ், அது மொட்டை மாடி ஃபுல்லா ஏசி ஆக்கிட்ட சொல்லுறாரு இந்த ஓல்ட் மேன் கிட்ட. ஏன்னா பிளைன்ல நடந்து வந்தது டயர்டா இருக்குது. நான் புறப்படுறேன். சைடுடே சைடுடே. அண்ணன் வேஷம் போட்டு மேஜர் அப்படியே பயங்கரமா அசத்திட்டிய. அப்படியே ஆடி போயிட்டாரு ஆடி. ஆமா, இந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி வந்தது? எல்லாம் வாடகை தான். டபட்ட மோதிரம்லாம் செட்டப் தான். 500 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வாடகை மொத்தமா. எது? வாரத்துக்கு 500 ரூபாவா? மாசத்துக்கு 2000 ரூபாய்? நம்மளால கொடுக்க முடியாதுப்பா. நீ தராதா? டபர்பா இது உனக்கு எப்படி வந்தது? வாடகைக்கா? ரூபாய் எவ்வளவு பணம் இருக்குது. நம்ம மேஜர டாடின்னு கட்டி பிடிச்சல அப்ப அச்சதான். அடேங்க அப்பா, பயங்கரமான ஆளியா நீ. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். எதுக்கு அது? அதான் உங்க பிரதர் இல்ல, அவர் 6 நாள் செஞ்ச இட்லி புட்டெல்லாம் துண்ண மாட்டாராம். பன் பட்டர் ஜாம் எடுத்து போறேன். ஐயப்பா. மார்னிங் குட் சார். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் குட் மார்னிங். இது ரொட்டி பன் பட்டர் ஜாம். என்ன மேன் ரொட்டி இது? கையில வேற அழுக்காயிடுச்சு சார். கை துடைக்கிட்டு டவல் கொண்டாங்க. யார பார்த்து கை துடைக்க டவல் எடுத்து வரேன்னு சொல்றேன். என்ன பார்த்தா டவல்ல கை துடைக்கிற மாதிரியா தெரியுது? எங்க பர்ஸ் எடு, 100 ரூபீஸ் எடு. கை துடைக்கிற 100 ரூபீஸ். 100 ரூபாய். என்னங்க நீங்க நோட்ல போய் கை துடைக்கிறீங்களா? நான் எப்பவுமே சாப்பிட்ட உடனே ரூபாய் நோட்ல தான் கை துடைக்கிறது பழக்கம். தம்பி, நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கை துடைப்ப? ஏன் டாடி? இல்ல, நீ கை துடைக்கும் போதெல்லாம் நான் பக்கத்துல இருக்கிறதுக்காகத்தான். அந்த வேலை உங்களுக்கு என்னத்துங்க? நீங்களும் பெரிய லட்சாஜி பேஜியா? ஆமா, நானும் பிச்சாஜி பேஜியா? சரி. அந்த வேலை எங்கிட்ட விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க வேற எப்ப போறீங்க? நீ என்ன அடிக்கடி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க பேரிங் போனா நான் உங்களோட வந்துடலாம் தான். என்ன போல வேலைக்காரங்களுக்கு இது மாதிரி 3 வீடுக்கு எழுதி தரீங்களாமே, அது மாதிரி எனக்கு எழுதி குடிச்சீங்க. நான் ஒண்ணு செய்யறேன். நான் ஃபாரின் போகும்போது உன்னை கூப்பிட்டு போறேன். அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, வெளியே போ. கொஞ்சம் துண்ணு. நான் அப்புறம் சொல்றேன், நீ வெளியே போ. போடா. காரி கபாடி செக்கம்மா. ஆமா, அவனுக்கு அண்ணனா நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கேஷா கொடுத்தானா இல்ல செக்கா கொடுத்தானா? முதல்ல வெளியே போமே. ஏன் மேன் கெட் அவுட். பயங்கரமான கோபம் இரியா. என்னடா இது? ஒவ்வொருத்தனையும் சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு பட்டு பேஜாரா போகுது. இப்ப கொஞ்சம் கட்டாமாருக்கு அடிச்சுட்டு தூங்க நாசமா ஜெல்லுன்னு இருக்கும். எங்க கிடைக்குதுன்னு தான் தெரியல. சீக்கிரமா ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். காளி காளி கபாலி கபாலி கபாலி. ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. நடிச்சாமா 12 மணிக்கு சுடுகாட்டுல இருந்து நேரா இங்க வா. நடந்து வர முடியலேங்கிறியா? நல்லமா பெற்ற கார்னர்ல ஒரு ஆட்டோ புடிச்சு நேரா இங்க வா. வீட்டு காசை மேஜர்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். அவன் எதை சொன்னாலும் நம்புறான். அவன் ஒரு கேனைய. ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. என்னது சுடுகாட்டு வாசம் வருது? ஜக்கம்மாவா? சுடுகாட்டுல இருந்துவா? என்னது? ஜக்கம்மா, அதுக்குள்ளே கண்ணம்மாப்பேட்டையில இருந்து ஆட்டோ பிடிச்சு வந்துட்டியா? ஜக்கம்மா இல்ல, சிவராத்திரி. ஐயோ, இது என்னையாது மண்டவோடு? மண்டை ஓடுன்னு சொல்லாத. என் கூட சண்டை போட்டு செத்து போன என் காதலி கண்ணாம்பா பாத்தியா? பூவும் பொட்டோட செத்து போயிருக்கா. ஐயோ, அது என்ன கையெலும்புல எலுமிச்சம்பளம்? அவ சாகும் போது நகை சுத்தியோட செத்தா. எல்லாம் காஞ்சி போச்சு. ஆனா அந்த எலுமிச்சம்பளம் மட்டும் காயல. என்னையாது வாயில எலுமிச்சம்பளம்? அவளுக்கு நாக்கு சுத்தி. என்னமா என்ன இது மண்டபம்லாம் வச்சிருக்க? மண்டை ஓடுன்னு சொல்லாத. என் காதலி கண்ணாம்மா. காதலி கண்ணம்மாவா? எப்படி எடுத்துட்டு வந்த? நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போறேன்னு சொன்னனே, சினிமாவுக்கு போகல. என் குடிசைக்கு போய் என் காதலி கண்ணாம்மா மண்டையோட எடுத்துக்கொண்டாந்து அந்த கட்டில கீழே ஒழிச்சு வச்சுட்டேன். உன்னை இனிமே சினிமாவுக்கு அனுப்ப கூடாது. எல்லாம் பூஜை பண்ணாதியா? ஆஹா, என் காதலி கண்ணாம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சே ஆகணும்.
அப்படி செய்யல நான் வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் கக்கி சாவேன். அப்புறம் உனக்கு அப்பாவை நடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அப்படியே செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் என் உயிரை எடுக்கிற? உங்க அப்பா எங்கேயும் மேஜர் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? யோ, வேற வழி இல்லாம சொல்றேன், சத்தம் போடாம பூஜை செய்வியா? இது நியாயம். உனக்கா இனிமே சத்தம் போட்டு பூஜை செய்ய மாட்டேன். அம்மா, எனக்கா கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்குங்களேன். தம்பி, உனக்காக எம்பிட்டோ பொறுத்துக்கிட்டேன், இதையும் பொறுத்துக்கிறேன். யோ, ஒண்ணு யோ, சத்தம் போடாம பூஜை பண்ணு. ஆ. எவ்வளவு நாள்ரா சாராயம் இல்லாம நம்ம இருக்கிறது. அதான் வீட்லயே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி எல்லாம் ஓகே, வாழைப்பழம் ஓகே, பேட்டரி நல்லா சாத்தி ஏறணும். மதுரை வீரா, வெல்லம், இந்த பேப்பரை போட்டா வரும். அடுப்ப பத்த வைக்கணுமே. கிருஷ்ணாயில எங்க போறது? சாராயம் கூட கடிச்சிரும் போல இருக்கு. இந்த கிருஷ்ணாயில வேலை சர்றன்னு ஏறிடுதுப்பா. முதல்ல கிருஷ்ணாயில காய்ச்சணும், அப்புறம் தான் சரக்குக்கே வரும்பா. கிருஷ்ணாயிலுக்கு எங்க போறது? என்ன பிரதர், என்ன தேடிட்டு இருக்க? கிருஷ்ணாயில வேணும்பா. கிருஷ்ணா இல்ல எதுக்கு? சாராயம் காய்ச்ச. மேஜர் வீட்டுல சாராயம் காய்ச்சறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? பின்ன என்ன, உன்னை எத்தனை டப்பா நான் கேட்டீங்கன்னா இருக்கேன் சாராயம் வாங்கிட்டு, நீ வாங்கி கொடுக்க மாட்டேற. அதான் வீட்லயே நான் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, இந்த பணம் கொடுக்குறேன், வெளியில போய் சாப்பிட்டுக்க. டபார், பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. நான் வெளியே போனேன்னா என்ன போலீஸ் தேடிக்கினே இருக்குது. புடிச்சிட்டான்னு வச்சுக்க, என்ன செய்வேன்? இப்ப என்ன பண்றது? நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சு தானே ஆகணும். சரி, வெளியே போய் பிளாஸ்க்ல நானே சாராயம் கொண்டு வரேன். பிளாஸ்க்ல சாராயமா? ஏன்பா? மேஜர் கிட்ட காஃபின்னு சொல்லி தான் மேல எடுத்துட்டு வரணும். பிரதர், நீ பட்டாக்கு இல்லடி பிரதர். பிரதர், அப்படியே வரும்போது பக்க மேலத்தோட வந்துட்டு. ஏன் வாத்தியம் இல்லாம உன்னால சாப்பிட முடியாதா? அடே நீ வேறப்பா, மிக்சரு ஊர்காக்கு தான் நம்ம பாஷையில பக்க மேளம். நேரம் தான். எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? சாந்தி, டேய் போய் சூடா காஃபி கொண்டா. நெஸ் காஃபியா இல்ல ப்ரூ காஃபியா? நெஸ் காஃபி. லைட்டாவா இல்ல ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்கா. சக்கரை கம்மியா இல்ல ஜாஸ்தியா? வழக்கம் போல சக்கரை குறைச்சல் தாண்டா. இப்ப வேணுமா இல்ல மார்னிங் வேணுமா? ஏய், ஏன் வரீங்க? எனக்கு இப்ப வேணும்டா. இப்ப இல்ல, ஏன்னா வீட்டுல பால் இல்ல. அடப்பாவி, இவ்வளவு வசதியா இருக்கிற என் வீட்டுல பால் இல்லைன்னு சொல்றே. ஏய், எனக்கு இப்ப காஃபி வேணும். ஹோட்டலுக்கு போயாவது வாங்கிட்டு வரேன் போ. ஹோட்டல்லையோ? ஆமா. அடடா மாப்பிள தம்பி. தம்பி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? கையில என்ன பிளாஸ்க்? ஒண்ணு இல்ல, அண்ணன் காஃபி கேட்டாரு, அதான் வாங்கிட்டு வரேன். காஃபியா? இது இல்லாமதான் முதலாளி கூலி பேருங்க. இது சாதா காஃபி இல்ல, ஸ்பெஷல் காஃபி. இத சாப்பிட்டா கிக்கு வரும். கிக்கு வருமா? அது என்ன காஃபி இது? ஒண்ணு இல்ல, இது சுக்கு மிளகா பட்டை போஸ்கெல்லாம் போட்ட காஃபி, ஃபேக்டரி காஃபி. ஃபேக்டரி என்ன புதுசா இருக்கு? பரவாயில்ல, இருந்தாலும் வாரி ஊத்தி பாரு. காஃபி, ஐயோ சும்மா ஐயா வெக்க விடாத. கடவுள். இங்க குடி. என்னது கட்டமானது? இதெல்லாம் நான் போடுற காப்பி மாதிரி இருக்குமா? இந்த குடிய இந்த மாதிரி இடம் முடியாது. குடிய யாரும் நினைச்சுக்கிறாங்க. மாப்பிள, இந்த மாதிரி காபி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ரொம்ப பிரமாதம். எந்த கடையில வாங்கினீங்க? பக்கத்து தெருவுல இருக்கிற 12ஆம் நம்பர் கடையில. 12ஆம் நம்பர் கடையா? அந்த பக்கம் நான் கேட்டு போயிருக்கேனே. காப்பி எல்லாம் விற்க மாட்டாங்களா? கீழே விடுற இல்லங்க. நீ காபி போடுறிய? காபி பிரமாதம். சுகமா இருக்கு. என்னடா பகல்லே வழிமறிக்கிறீங்க? முகமூடி கொள்ளக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன முகதாடி கொள்ளக்காரனா இருக்கிற? என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட தாடியில ஒரு முடி இல்லாம பிச்சிருவேன். அவங்க கிட்ட அப்படி எல்லாம் மறைச்சு பேசாதீங்க. அவன் எனக்கு முறமா அப்பல. நமஸ்கார் சார். ஒண்ணு இல்ல, வண்டியை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் லக்கேஜ் பதிலா எவ்வளவு உட்கார வச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க தாடி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார், நீங்க வளர்த்துங்க. ஏண்டா டாவா? பரவாயில்ல, முறமாப்பிள்ள டா போட்டா தப்பு இல்ல. சொல்லுங்கடா. இவ ஆடி சம்பாதிக்கிற காசுல நான் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு கௌரவமான விஷயம். அவளை கூட்டிட்டு போய் அந்த மேஜர் வீட்டுல நாடகமா போடுற, எனக்கு அதுல பங்கு வேணும். வா, நீ வந்து தமிழாடி.
ஏன்டி சிரிக்கிற? வீரங்கிறது பாடியில இருக்கணும், தாடியில இல்ல. நீ என்ன பெரிய குறும்பூர் கும்பிட்டியானா? ஏய், யோ மாமா, அனாவசியமா கரெக்டா பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஓஹோ, பெரிய இடத்துல இருக்கேங்கிற திமிரா? உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். என்ன விட்டாரு? ஏய், ஓம்படி உன்னையும் தாண்டா. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. இந்தா, நீ என்ன அனாவசியமா போலீஸ் எல்லாம் கூப்பிடுற? நம்மளும் வம்பள மாட்டிக்குவோம். வந்த வகையா போயிடலாம். ஏறிக்கவா. உங்க மாமனை கூப்பிட்டு ஒரு கை கொடுக்க சொல்லு. இங்க யார் அவன் பேமானி பிச்சைக்கண்ணு? மாஸ்டர், உங்க பேட்டையில வந்து உங்க பேரை சொல்றான். ஓ, நீ தான் அந்த பேமானி பிச்சைக்கண்ணா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ராணி பொண்ணு கைய நடுரோட்ல புடிச்சு ஈஸ்ப? அவன் ஏன் கஸ்டடியில இருந்த பொண்ணு, எனக்கு தெரியாம அவளை கடத்திக்கிட்டு போய் நாடகம் ஆட போடுறீங்க. வயசு பொண்ணு ஆடி பொழைக்கிற காசுல வைத்த வளர்கிறியே, எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? என்னடா சொன்ன? மரியாதையா கையிடுறா. கேக்குறியா? நாங்க கேட்கணும். நீ யாரு? நானா? நாடக கான்ட்ராக்டர் நாகராஜ சோழ பூவதி. ஆடாம அசையாம பேலன்ஸோட பேசியா? வீடு இடிஞ்சு கீழே உண்டா என்ன வருது? அம்மா உனக்கு என்ன ஓணும்? இப்ப இங்கதானே சிந்தனை சிற்பி ஸ்ரீபாத் சிவரஞ்சனி தங்கி இருக்கிறாங்க. நீ யார கேக்குற? எதுக்காக கேக்குற? நாளைக்கு முண்டக்கண்ணி அம்மன் கோயில அள்ளி அரசாணி கூத்து ஆய்த்து கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். அம்மாவை கையோட கூட்டிட்டு போலாம்னு வேண்டேன். என்னது இந்த குண்டு பண்ணி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கவனிருமா, இப்ப நான் சமாளிக்கிறேன். ஐயா, அந்த அம்மா இந்த வீட்ல இல்ல. நீ ரொம்ப கரெக்டா தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்க. போ. இங்க இருக்கிறதால அங்க சொன்னாங்க. இங்க இல்ல, நாங்க சொல்றோம். போ. அது சரி. ஐயோ, இந்த அம்மாவை தேடி தேடி ரொம்ப கலப்பா போச்சு. கொஞ்சம் மோர் தரீங்களா? என்னது? உனக்கு மோரா? உனக்கு மோர் கொடுத்தா நாங்க இன்னும் 3 மாசத்துக்கு மோர் சோறே சாப்பிட முடியாது. போ. இந்த பாருமா, போற வழியில தண்ணீர் பந்தல் கீது 63 நடக்குது இல்ல, அங்க போய் மோரை உறிஞ்சுக்க. போ. மாடாக்கிட்டானுங்க சுத்த டாப்பர் வாயனுங்க. என்ன சத்தம்? என்ன சத்தம்? சிவரஞ்சினி அம்மா, என்ன கான்ட்ராக்ட்காரவங்களே கண்டுக்காமே போறீங்க? ராத்திரி ஆனா தானே என் ஞாபகம் வரும் உங்களுக்கு கூத்தாடுறதுக்கு. பகலானும் அப்படியே மறந்தே போயிருதுங்களே. உங்களை மறக்க முடியுமா? உங்களை உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டானுங்க காட்டு போச்சுங்க. அம்மா சிவரஞ்சினி, இந்த பாரு, நீ ஓம்பாட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துட்டேன்னா நான் டேட்ட போட்டு மல்டி கலர்ல வால் போஸ்ட போட்டு தெருவெல்லாம் ஒட்டி ஆச்சு. என் நிலைமை என்ன ஆகுறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சிவரஞ்சனி டேட்லயும் சரி ரேட்லயும் சரி ஒரு கியூட்டா இருப்பா. நாளைக்கு 10 மணிக்கு பஸ்ட் பல்ல அடிச்சு உடனே டான் வந்து ஸ்டேஜ்ல நிப்பாள்ல. என்னது? நாளைக்கு ஸ்டேஜ்ல போய் நிப்பியா? நீ பாட்டு கூத்தாடிக்கு போயிட்டு என் நிலைமை என்ன வருது? என் கல்யாணம் என்ன வருது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நேத்திருக்கிட்ட சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தடி சாக்கல ஒரு ஆட்டம் போயிட்டு வந்துடுறேன். கவனமா, இங்க ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆக்ட் கொடுத்தா டபுள் ஆக்ட்ல பட்டா கன்ஃபியூஸ் வந்துரும். நாள் இல்ல தெரியுமா? நிசுமால்,
ராசா நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி சரி, குழப்பம் இல்லாம கரெக்ட் டைம்க்கு வந்துடணும். சரி. ஆமா, கான்ட்ராக்டர் ஸ்ரீபாத் யாரு? அம்மாதான். ராஜபாத். நான் தான். மேடையை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட சொல்லுங்க, உடஞ்சிட போகுது. ஏய் முருகா, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது சினிமாவுக்கு போலாமா? ஏமா சஃபேர்ல மில்கி படம் ஒண்ணு நடக்குது, அதை போய் பாக்குறீங்க? படம் உண்டா? வாழ்நாள் பூரா மிலிட்டரியில இருந்துட்டு அத படத்துல பாப்பாங்களா? வேற ஏதாவது சொல்லு. அதான் கேஷினோல நீடு காமன் ஒரு படம் நடக்குது, பாக்க ஏன் அடிக்கிற? செக்ஸி கேக்குது, செக்ஸி. ஓகே, நீ பெரிய ஆளு, உனக்கோ வயசாகி போச்சு, அத்தையெல்லாம் போய் நீ பாப்பியா? தெருக்கூத்து ஒண்ணுதான் பிடிக்கும். என்னடா சொல்ற? முண்டர்மன் கோயில்ல தெருக்கூத்து நடத்துறாங்களாம், அதை போய் பாக்குறீங்க? கரெக்ட், தெருக்கூத்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ வரையா? எனக்கு புரியாது, எனக்கு இங்கிலீஷ் படம் ஒண்ணுதான் பிடிக்கும். யாரில நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ. என்னதான் இருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்துல அந்த பொம்பளைய கூத்துக்கு அனுப்பிச்சது பெரிய தப்பு. மேஜரும் அதே கூத்துக்கு போவார், நான் என்ன கனவா கண்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஏய், நீ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி தொலைப்பா, குடுகுடுப்பு அடிக்கிறதே மறந்துடுவோம் போல இருக்கு. எத்தனை நாளைக்கு வெறுங்கையவே ஆட்டிக்கிட்டு இருக்குது. என்ன அங்கிள்? எங்க உங்க அம்மா? அவங்க வந்து இப்பதான் அவங்கள பார்த்தா கூப்பிடு. அம்மா வந்து மாடியில குளிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்ப கூப்பிடு, எப்படி வராங்கன்னு பாப்போம். என்ன டாடி ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஏன் இப்படி கத்துறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. என்ன மேன், மொட்டை மாடல ஒரே கொசு கட்டி கீழே வந்தா உன் கெடுபிடி என்ன விஷயம்? சொல்லு சொல்லு. என்ன நடந்துச்சா? 3வது தெருவுல நடக்கிற கூத்துல உங்க அம்மா அள்ளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தைரியம் இருந்தா என் மம்மியை தெருக்கூத்துல ஆடுறாங்கன்னு சொல்லுவேன். நஷ்ட ஈடு கேட்டு உன் மேல கேஸ் போட்டேன். பார்த்ததுதான்டா சொல்றேன். உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கிறதா இப்ப வர சொல்லு. அம்மா அம்மா, என்ன எல்லாரும் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்னப்பா திவாகர கூப்பிட்டியா? ஆமாமா, எவ்வளவு நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்க? என்னப்பா செய்யறது? சோப் போட்டு குளிச்சேன், குழாயில தண்ணி வரல, அதுக்காக சோப்போட வந்துட முடியுமா என்ன? அதனால தானே இந்தியால குளிக்காதே, ஃபாரினுக்கு வான்னு சொன்னேன். அங்க வந்திருந்தா கடல்ல ஷவர் வச்சு உன்னை குளிக்க வச்சிருப்பேன். ஏன் பிரதர், குளிக்கிறதுக்காக டெய்லி ஃபாரின் போக முடியுமா? ஹெலிகாப்டர் சர்வீஸ் வைக்கிறது. ஆப்டால் எச்சி துப்பத்துக்கு பாரிஸுக்கு நான் ஹெலிகாப்டர்ல போறேன். எச்சி துப்புறதுக்கு பாரிஸ் போகணுமா? ஏன் இங்க துப்புனா வியாதி வந்துருமா? டாடி டோன்ட் டிஸ்டர்ப். சரி சரி சார், இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. இதே மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்ன மன்னிச்சிருங்க, கூத்துல ஆடிட்டு இருந்த பொம்பளை உங்க அம்மா மாதிரி இருந்துச்சு, அதான் நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மேன் சந்தேகப்பட்ட? இன்னைக்கு எங்க மம்மைய பார்த்து தெரு கூத்தாடின்னு சொல்றேன், நாளைக்கு என் தங்கச்சிய பார்த்து கள்ள கூத்தாடின்னு சொல்லுவேன், அப்புறம் என்ன பார்த்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவேன்னு சொல்லுவேன். தம்பி, என்ன பத்தி சொல்லவே இல்லையே. சாரி டாடி, என் டாடிய பார்த்து குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவேன். பிரதர், இந்த ஹவுஸ் நமக்கு ஒத்து வராது, வா ஃபாரினுக்கு போலாம், பிளேன்லயே கல்யாணத்தை முடிக்கிறேன். ஐயோ, என்ன டாடி கோவமா போறாங்க? சமாதானம் படுத்துங்க. ஆமா, கொஞ்சம் இருங்க. சம்பந்தி, நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்திடுவோம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எட்டி மேடம் கல்யாணந்தா, 8 வீதி ஊர்கோலந்தா, நாங்க நினைச்சோம் நல்லாவே முடிச்சோம், போட்டதெல்லாம் வாய்ப்பந்தல்தா, பார்க்க போறோம் பூப்பந்தல்தா. எட்டி மேடம் கல்யாணந்தா, 8 வீதி ஊர்கோலந்தா, நாங்க நினைச்சோம் நல்லாவே முடிச்சோம், போட்டதெல்லாம் வாய்ப்பந்தல்தா, பார்க்க போறோம் பூப்பந்தல்தா.
ஜப்பான் ஜெர்மன் போனவன் ஜென்டில்மென் ஆனவன் ஜப்பான் ஜெர்மன் போனவன் ஆமாண்டா ஜென்டில்மென் ஆனவன் டயோட்டா தான் காரு டின்னில் வச்ச பீரு டயோட்டா தான் கார் டின்னில் வச்ச பீர் கல்யாண பரிசளிப்பேட்டை மப்ள ஜப்பான் ஜெர்மன் போனவன் ஜென்டில்மென் ஆனவன். என்னடா அப்படி பாக்குறீங்க டாய்? நெல்லகாலம் உறஞ்சிடுச்சு ஐயா வீட்டுல நானும் சொன்ன பள்ளிக்கும் அது சொன்ன டேட்டுல. ஓ சாமி நல்ல காலம் உறந்துடுச்சு ஐயா வீட்டுல நானும் சொன்ன பள்ளிக்கும் அது சொன்ன டேட்டுல. சட்ட துணி எல்லாம் கிடைக்கும் ரொம்ப பயசா சாமி எனக்கு கொடுக்க வேணும் 10 தினிஷா. ஏ சொல்லடிய சக்கம்மா சொல்ல என்ன வெக்கமா கெட்டி மேளம் கல்யாணந்தா 8 வீதி ஊர்கோலந்தா நாங்க நினைச்சோம் நல்லாவே முடிச்சோம் போட்டதெல்லாம் வாய்ப்பந்தல் தான் பார்க்க போறோம் பூப்பந்தல் தான். நிச்சயதார்த்தம் வெயிட்டிங். ஐயர் வரலப்பா, அதுக்குதான் காத்து கிடக்குறோம். என்னம்மா நீ ஐயர் வர வரைக்கும் அம்மா காத்துட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. ஏன் என்ன இந்தியால ஃபாலோ பண்றது இல்ல? இப்பதான் ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ணிங்களா? தம்பி ஐயர் வந்து மந்திரம் சொன்னாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அதாவது மந்திரத்தை டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். வேணும் போது ஆன் பண்ணிக்கலாம், இல்லன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக வெள்ளக்கார டேப் ரெக்கார்டை கண்டுபிடிச்சான்? ஏன் என்ன யூஸ் பண்றது இல்ல? டேடி சொல்றது இல்ல சொல்லணுமா? மன்னிச்சிருங்க மேஜர் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் இல்ல, ரொம்ப லேட். பரவாயில்ல, வந்து சேர்ந்தீங்களா? உட்காருங்க. இந்த பக்கம் உட்காருங்க. சரி, பொண்ணு மாப்பிளைய கூப்பிடுங்க. சாந்தி உட்காருமா. ஐயரே, எந்த ஏரியாவுல கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றீங்க? கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு பக்கத்தாப்புல. சுடுகாடா? சுடுகாட பார்த்து ரொம்ப நாள். சுடுகாடெல்லாம் நல்லா இருக்க? சரி சரி, மாப்பிளைய கூப்பிடுங்க. சுந்தர், நீங்கடா மாப்பிள? இல்லடா, இல்ல மாமா, இவன்தான் மாப்பிள. அதே தம்பி திவாகரா மாப்பிள. ஐயரே, மாப்பிள்ளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவது, இன்னைக்கு நேத்தா பழக்கம், பல வருஷங்களா பழக்கம். இப்படி ஒரு நல்ல காரியத்தை பாக்குறதுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்து வைக்கலை. ஐயரே, என்ன சொல்றீங்க? அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அவருக்கு அவசரமா போகணுமா? ஐயரே, இங்க வாங்க. உண்மை சொல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, தம்பி திவாகரா அப்பா அம்மாவுக்கு வருஷம் வருஷம் திதி கொடுக்கணும். நான் தான் ஏடா கண்ணா, அடுத்த மாசம் 16ஆம் தேதி உங்க அம்மாவுக்கு திதி இருக்குன்னு சொல்லிக்க நன்றியா? திதியா? அப்படின்னா அம்மா செத்து போயிட்டாங்க. உண்மையை சொல்லு, இவங்க எல்லாம் யாரு? ஏயா கூற? அப்பாவை நடிக்கிறவரு குருடுக்காரரு, அம்மாவை நடிக்க வந்தது யாரு? தெருக்கூத்தாடி. மகள ஆகிட்டு கொடுக்க வந்தவன் கலக்குத்தாடி. என்ன நடிக்கிறவரு கள்ளச்சாராயம் காய்ச்சிருவரு. ஆக மொத்தத்துல ஒரு கண்ணா பண்ணா குடும்பம். ஏண்டா, இந்த பிச்சைக்கார கும்பலை கூட்டிட்டு வந்து என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சியா? ஏன் சார் சொல்றீங்க? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்வாங்க. நாங்க ஆற்றா 4 தானே சார் சொல்லிருக்கோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதெல்லாம் மன்னிச்சிருங்க சார். டோன்ட் டாக். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் விஜய் இருப்பான், உடனே இங்க வர சொல்லு. அப்பா வேண்டாம்ப்பா, வீட்டுக்குள்ள நடந்த அவமானம் வெளியே தெரிய வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. சாந்தி மேல இருக்கிற பிரியத்தினாலதான் இந்த மாதிரி போய் சொல்ல வேண்டி வந்துச்சு. சாந்தியும் நீங்களும் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைங்க. இம்பாசிபிள். யூ ஆர் சீப் ஸ்கவுண்டர்ஸ். கெட் அப். நிறுத்துமா. நான் டச்சு புச்சு இங்கிலீஷ்ல பேசுறேன். உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நீ மட்டும் எங்க வெளியே போய் சொன்னா போதாது. உன் பொண்ணையும் சொல்ல சொல்லு, உடனே தப்புன்னு வெளியே போயிடுறோம். வெளியே ஏயா வந்து காரியத்தை கெடுத்துட்டீல்ல, வெளியில வா. உன்னை வாயில ரத்தம் கக்க வைக்கல, நான் ஜக்கமா சிசியம் இல்ல. பிச்சைக்கார நாய்கள் என்ன நினைக்கிறீங்க? மேஜர், இந்த நாட்டுல எந்த காதலும் அப்பா அம்மா சம்மதத்தோட நடக்காது. என் காதலும் அப்படித்தான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டத்தான் போறேன். அந்த கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயமா வரத்தான் போறீங்க. இஷ்டம் இருந்தா கல்யாணத்துல வந்து சாப்பிடலாம், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு இலை மிச்சம். வாங்க வாங்க. நான் போயா. நடந்தது நினைச்சு வருத்தப்பட்டு எல்லாம் தப்புதான். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா அவரும் படிச்சவர் தானே. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு, யாருக்காக செஞ்சாரு, எல்லாம் எனக்காக தானே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே. இதுல இருந்து அவர் என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாருன்னு தெரியுதா மாமா? நாளுக்கு ஒரு புடவைய மாத்திக்கிற மாதிரி மனச மாத்திக்கிறவன் நான் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்ல அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதம்மா. நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். அவனை தவிர வேற யாரையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? அந்த பெரிய மனுஷன் சொன்னாங்க, நீ வக்காலத்துக்கு வந்துட்டியா? டேய், அவ மனசுல உள்ளதை என்கிட்ட சொன்னான். அதான் உங்ககிட்ட தெரியப்படுத்தினேன். இதுல என்ன தப்பு? அந்த பையன் ஏமாத்துனவன், என்ன முட்டாளாக்குனவன், ஒரு அனாதை பையன். அது மட்டும் இல்லடா, என் லட்சியத்துக்கு உகந்த மாப்பிள அவன் இல்ல, எனக்கு தேவையில்லை. இந்த பாருடா, உனக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசுக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணி வையேன். Look here, Vijay. I'm a military man. நீ சிவிலியன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான்டா. நான் கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவன்டா. அத மீற என்னால முடியாது. நீ ஒரு மேஜராவே இருக்கியே தவிர ஒரு ஃபாதரா மாற மாட்டேங்கிற. ஃபாதரா மாத்தமா? கரெக்ட். நான் ஃபாதராவே மாறேன்டா. ஓ, நீயா? என்னப்பா தோள்பட்டையில கை வைக்கிற? அன்னைக்கு உன் பட்டை உரிச்சது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு வச்சார. பாத்தியாரா, அந்த பட்டை நமக்கு எதுக்குப்பா? என்ன விஷயம்? ஆமா, என்னமோ பெருசா அந்த பையனுக்கு உதவி செய்யறேன்னு போறீங்களே, இப்ப என்ன ஆச்சு? அந்த மேஜர் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு கேவலப்படுத்தி. அதனால நாம என்னதான் தியாகம் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது ரவுடி பட்டம் தான். அதனால நான் சொல்றதை கேட்டு பொழைக்கிற வழியை பாரு. என்னடா குழப்புற? ஒண்ணும் பிரியலையே. அந்த மேஜர் தன் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கான், லட்சக்கணக்கில் பணமும் வச்சிருக்கான். அதனால இப்ப நாம 2 பேரும் சாமர்த்தியமா நடந்துகிட்டா அந்த பணம் பூரா நமக்கு, அதுல பாதி உனக்கு. என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற? ஓகேப்பா. காரணம் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணுங்கிறதுக்காக. நீ என் பால்ய சிநேகிதங்கிறதுனால உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, என் மானமே போயிடும். என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. இருந்தாலும் உன் அந்தஸ்துக்கும் என் அந்தஸ்துக்கும். அந்தஸ்து பத்தி கவலைப்பட்டிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் உன் குடும்பமும் என் வீட்டுல தான் இருக்கணும், எங்களோட தான் வாழணும். ஏடா யோசிக்கிற? சரின்னு சொல்லு. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன? சரிடா. வாங்க 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 உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொருள். என்ன சொன்ன? அட உன் பொண்ணுதான். அது மங்களகரமா வாழணும்ல. ஆமா. அந்த பாறை அசிங்கமா வாசி கிடக்குறானுங்க. நிறுத்து. நிறுத்திட்டோமுங்க. கல்யாணத்துக்கு வாசிக்கிட்டு வாசிங்க. இங்க கல்யாணமா நடக்குது. எங்களை புக் பண்ணவங்க யாரோ பாட்டி செத்து போச்சு இல்ல கூட்டி வந்தாங்க. அட பாவி, இந்த செட்டப்ப பார்த்தா தெரியல, கல்யாணம் முடியாது. அதாங்க இது ஒரு கல்யாண சாவுன்னு சொன்னாங்க. மங்களகரமா வாசிங்க. ஏங்க அவர் சொல்றது சரிதானுங்களே, மங்களகரமா வாசிப்போம். சரி ஊது. வாசிங்க. நீங்க அடிக்க மேல நீங்க வாசிங்க, நான் அடிக்கிறேன். நிறுத்து. ஒழுங்கா வாசிக்க தெரிஞ்சா வாசிக்கணும், இல்ல நான் ரெக்கார்ட் போட்டுக்குவேன். ஐயா எங்க பொழப்புல மண்ண போட்டுறாதீங்கயா. வாசிக்கிறியா? மேஜர்ப்பா, அவங்க நல்லாவே வாசிப்பாங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க. அந்த பாரு ஐயரே காணும்பா. ஐயரே காணுமா? ஐயா என் கம்பு உங்ககிட்ட இருக்குங்க. ஒழுங்கா வாசிந்தா. ஐயா வந்தாச்சுப்பா. வாங்க
நமஸ்காரம். பெரிய இல்லையா? கோச்சுக்காதீங்க மேஜர் வாழ். பெரிய ஐயருக்கு பிறந்தாத்துல ஒரு முக்கியமான விசேஷம், அதனால அர்ஜென்ட்டா அவர் அங்க போயிட்டார். என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார். எப்படியோ லேட்டாவது வந்தீங்களே, போய் வேலையை பாருங்க போங்க. எங்க என் பொண்ணு? அது கல்யாண பொண்ணு எங்கன்னு போங்க கேட்டேன். போங்க, நேரமாச்சு போங்க. ஏய் திவாகர் வந்துட்டியா? நல்ல வேலை. ஏய் ஒரிஜினல் ஐயரை விட உன்கிட்ட பெட்டரா இருக்குடா. சு, இதெல்லாம் நம்ம குடும்பம், இது நம்ம செட்டப். கவலைப்படாத, நேரா போய் மாங்கல்ய மந்திரத்தை சொல்லு. பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. பார்த்து பழைய ஞாபகம் மருந்துல பையன் கழுத்துல கட்டுறாரு. அப்புறம் அவன் கூட வரேன்ட்டானா வந்து. ஏய் நீ போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு உன்னை அசைக்க முடியாது. போய் தூள் கிளப்பு. நாங்க தோள்களையே வாசிக்கிறோம். வாசிக்கியா? அப்ப நான் வர்றேன். வாங்க ஐயரே வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? நீங்க வராம பொண்ணை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்க. உட்கார்ந்துட்டீங்க, சீக்கிரமா பொண்ணை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல என் கண்ணை பாருங்க. உங்க கண்ணுல என்ன இருக்கு? மேல இருக்கிற கண்ணு இல்லையா? இப்ப பொண்ணை கூப்பிடட்டுமா? வேணாம். மாப்பிள்ளை, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. என் கையில பிஸ்டல் இருக்கிறத யாரும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நான் உங்களை சுற்றுவேன். அப்புறம் கல்யாண மந்திரம் சொல்றதுக்கு பதில் கருமாதி மந்திரம் சொல்லும்படி ஆயிடும். என்ன சொல்றேன்? சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன். தயவு செஞ்சு சுட்டுடாதீங்க சாமி, சுட்டுடாதீங்க. அப்படின்னா பிடிங்கோ. துப்பாக்கி ஆயிரமும் அதுல 6 குண்டாயிரமும். முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிடுத்து. பொண்ணை அழிச்சிட்டு வாங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ, ஓம் விக்ன விநாயகாய நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலகங்காதாய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் மூஷிக வாசனாய நமஹ, ஓம். சாந்தி, என்ன பாரு. ஆமா, உன்னை ஏற்கனவே பழக்கமா? உன்ன கண்ண பாரு. என்னையாது ஆனா உன்ன கண்ண பாருங்கிற. பாத்துட்டு போய்யா. உங்களை யாராவது பாத்துறாம நான் பாத்துக்கிறேன். இப்பதான் நீ கரெக்டான மாப்பிள்ள. இதுக்காக உபயோகப்படுறேன். ரொம்ப நன்றி. ஓ விக்னேஸ்வராய நமோம், விக்ன விநாயக நமோம். ஓம். சீக்கிரம் மந்திரத்தை முடிங்க. எப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை கையில தாலி எடுத்து கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. மாங்கல்யம் தந்தோ நானேன மம ஜீவன ஹேத்துனா. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். காணுமா? ஐயோ, வைங்க காணுமே, வைங்க காணுமே. இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணா அந்த ரூம் தேடி பாரா. ஏய் அருணா, அங்க பாரா. என்னடா சம்பந்தி, உன்னை காணோமே? அதானே எனக்கும் புரியல. முருகா, இது திவாகரோட வேலைதான். அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கணும். நிச்சயம் எதுக்கு எடுத்தாலும் திவாகர் தானா? நிச்சயமா அவன் கடத்திட்டு போல. உனக்கு எப்படி ஐடியா தெரியும்? நீயா? அப்போ என் பொண்ணை வேற யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? அது யாரா இருந்தாலும் நாங்க சும்மா விட போறது இல்ல. பேசாமரியா? இவன் இல்லைன்னா இவனை சேர்ந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்கு. நிச்சயமா இருக்க முடியாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா அந்த கும்பலே நாங்க தானே. ஆமா, நாங்கதான். உங்க பொண்ணை எப்படியாச்சும் திவாகருக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில மாறு வேஷத்துல வந்தோம். அதுக்குள்ள யாரோ கடத்திட்டு போயிட்டாவோ. நாங்க என்ன பண்ணட்டும்? அப்படின்னா வேற யார் தான் கடத்திருப்பாங்க? எனக்கு மாமனாரா ஆகாம போனவரே, உங்களுக்கு அர்ஜென்டா ஒரு போன் வந்திருக்கு. போனா? ஹலோ, யார் பேசுறது? மேஜர், உன் பொண்ணு கல்யாணத்துல காணாம போயிடுச்சுன்னு வருத்தப்படாத. பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஷாக்கெல்லாம் கொடுக்க கூடாது கண்ணா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். 10 லட்சம் ரூபாய் பணத்தோட பரங்கி மேல பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு வந்து சேரு. இந்த விஷயத்த போலீஸுக்கு சொன்ன உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணத்தோட வந்து சேரு. என்னடி காரி துப்புறியா? கல்யாணத்தன்னைக்கே ஓடி போயிட்டான்னு ஊரே ஒன்ன காரி துப்புது. நீ என்ன துப்புறியா? இப்ப தெரிஞ்சுக்க, அளவுக்கு அதிகமா பணம் இருந்தாலும் ஆபத்து, அழகு இருந்தாலும் ஆபத்து. மேஜர்னா மேஜர் தான்.
பணத்தோட வரணும்னு சொன்னா பண பெட்டியோட வந்திருக்க. ச்சே, வீண் பேச்சு பேசாத. இந்தா, உனக்கு பணம் தானே தேவை, என் மகள் இருக்கு. மேஜர், நீ கேட்ட பணத்தை தான் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் தடுக்கிற? மேஜர், நீ கொடுத்த பணத்தை என்னைக்கு வேணா அனுபவிக்கலாம். ஆனா இந்த அழகான பொண்ணை இன்னைக்கு விட்டு அனுபவிக்க நாளே கிடைக்காது. இந்த கவனிங்க. அடியா, நான் கொல்படா உங்களுக்கு. அப்பா ஆமா, ஓடா, என்ன பாரு. திவாகர், நீங்க என் மகன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, நான் எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். ஆமா, பெரிய கொள்கை. அவன் கட்சியிலேயே கொள்கையை மாத்திக்கிட்டு இருக்கான். பளிச்சுன்னு கல்யாணத்தை நடத்துறத விட்டுட்டு. ஆமா ஆமா நீங்க பொய் சொன்னதை என்னால பொறுத்துக்க முடியல மாப்பிள்ள, என்ன மன்னிச்சு. அட என்னங்க சார், முடிய நேரத்துல வள வளன்னு பேசிக்கிட்டு ஏதாவது தூக்கி எழுதி பாட விடுவீங்களா? பாடுங்க. சட்டை போட்டுக்கொண்டு பட்டம் வரும் ராஜா உண்டு. முத்தம் பொறிப்பூவா எங்கே, என் பொழித்த செங்கல் எங்கே, ஒத்திகையும் பார்த்து